गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த தசமஸ்கந்தம் இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை ஒன்று விடாதபடிக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இந்த 335 நாள் ஒவ்வொரு அத்தியாயமாக சொல்லிட்டு வரும்போது ஒரு லீலைன்னா ஒரு லீலை விடாம நாம எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு வரோம். நடுப்புற ஒரு லீலை அந்த விட்டு போயிடுத்து, அந்த இழந்த பழம் அந்த பாட்டிக்கு வைகுண்டத்தை கொடுத்த லீலை, அது கூட ஒருத்தர் அந்த கமெண்ட்ல போட்டதுனால மறுநாளைக்கு சொல்லியாச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு இது பரியந்தம் எந்த லீலையும் விடாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல நம்மளுக்கு உண்மையாவே பரமபாகியம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லீலை இந்த வேணுகானம். பகவான் இந்த வேணுகானத்தை பிரம்மனிஷ்டால் அப்படி வர்ணிச்சிருக்கார். கோபிகைகள்லாம் எப்படி அனுபவிச்சு அவ பரஸ்பரம் இந்த வேணுகானத்தை பேசிக்கிறா அப்படின்றத ஒரு வேணு கீதமாக பிரம்மனிஷ்டால் தான் அனுபவிச்சு அதை பரீட்சித் மகாராஜாக்கு இந்த வேணு கீதமாக சொல்றார். வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பகவான் பூலோகத்துல அவதாரம் பண்ணும்போது இன்னார் ராமர் இன்னார் கிருஷ்ணன்னு நாம எப்படி பிரிக்கிறோம்? பகவான் நீலமேக சியாமல வர்ணன்னா இங்கேயும் நீலமேக சியாமல வர்ணன் தான், அங்கேயும் பீதாம்பரதாரினா இங்கேயும் பீதாம்பரதாரி தான். ராமரும் வைஜந்தி மாலை போட்டு இருக்கார், கிருஷ்ணரும் போட்டு இருக்கார். ராமரும் அந்த நீருண்ட மேகம் கருத்த மேகம் நிறத்துல தான் இருக்கார், கிருஷ்ணனும் இந்த நேரத்துல தான் இருக்கார். அவரும் கௌஸ்துபம் போட்டு இருக்கார், இவரும் கௌஸ்துபம் போட்டு இருக்காருன்னா இதுல இவா ரெண்டு பேரும் எப்படி வித்தியாசம் காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா, கிரீட்டம் வில்லு அம்பு கையில வச்சுன்றா அது ராமச்சந்திரமூர்த்தி. அப்புறம் கிரீடம் இல்லாதபடிக்கு கொண்டையை கட்டிண்டு தலையில மயில் பீலிய வைத்து கொண்டு கையில புல்லாங்குழல் வைத்து கொண்டா அது கிருஷ்ணன். இப்படி இவாளை பிரிச்சு காண்பிக்கிறதே இந்த சின்னம் தானே. அதனாலதான் அந்த வில்லம்பு கிரீட்டம் ராமச்சந்திரமூர்த்திக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல இங்க கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணத்துக்கு இந்த மயில் பீலியும் புல்லாங்குழலும் ரொம்ப முக்கியம். இந்த புல்லாங்குழல் அந்த வேணுகீதத்தையும் இந்த புல்லாங்குழலையும் கிருஷ்ண பக்தர்கள்லாம் ஏதோ அது ஒரு புல்லாங்குழல்னு பார்க்க மாட்டா. இந்த கருணாவதாச்சாரியார் ஒரு ஸ்லோகத்துல சொல்லும் போது கிருஷ்ணருடைய டியரஸ்டா அது கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழல் எது சொன்னாலும் கேட்டுருவார் அப்படின்லாம் ஒரு ஸ்லோகத்துல கருணாமிரதாச்சாரியால் வர்ணிக்கிறார். கோபிகைகள்லாம் அந்த புல்லாங்குழலை பார்த்து பொறாமப்படுறா. நிறைய பக்தர்கள் அந்த புல்லாங்குழலை கிருஷ்ணன் கிட்ட நீ என்னை பத்தி சிபாரிசு பண்ண, நீ சொன்னா கேட்பான்னு அந்த புல்லாங்குழலுக்கு அப்படி ஒரு ஸ்தானத்தையும் மகிமையும் கிருஷ்ணரும் கொடுத்திருக்கார். அதனால பக்தர்களும் கொடுத்திருக்கா. இன்னும் பிருந்தாவனத்துல கிருஷ்ண பிரணாமின்னு ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல பொதுவா பிருந்தாவனத்துல நிறைய கோவில்கள் இருக்கு. கோவில்ல கிருஷ்ணனுடைய மூர்த்தியை தானே வச்சு பூஜை பண்ணுவா. அந்த ஆசிரமத்துல பூஜை என்னன்னா புல்லாங்குழலுக்கும் மயிலர்களுக்கும் தான் பூஜை. கிருஷ்ணன் மூர்த்தி எல்லாம் கிடையாது, ராதமூர்த்தி எல்லாம் கிடையாது. அது அவ்வளோ முக்கியம்ன்றதுனால அவ அதை வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அது கிருஷ்ணராக நினைச்சு நம்மளுடைய பாவம் தானே, எத் பாவம் தத் பவதின்னு. அப்படி இந்த வேணுகானம் வேணுகீதம் அப்படி அருமையாக வர்ணிச்சிருக்கார். இந்த வேணுகீதத்தை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. எங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த அந்த வருத்தத்தை பகவான் இன்னைக்கு தீர்க்க போறார்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்பேற்பட்ட இந்த வேணுவை ஒரு உயர்ந்த பக்தனாக கிருஷ்ணனோட டியரஸ்டா நினைச்சுண்டு கருணாமிரதாச்சாரியால் அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்லோகம். ஐ முரளி அப்படின்னு அந்த புல்லாங்குழலை கூப்பிடுறார். ஏ புல்லாங்குழலே, ஸ்மேரவத்ராரவிந்த ஸ்வசன மதுரசக்ஞே த்வாம் பிரணம்ய அத்யயாசே. ஐ முரளி, ஏ புல்லாங்குழலே, உன்னை நான் நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு எப்பேற்பட்ட ஸ்தானத்தை பகவான் கொடுத்திருக்காரு தெரியுமா? ஸ்மேரவத்ராரவிந்த, பகவான் சிரிச்சுண்டே சந்தோஷமாக உன்னை வாசிச்சுருக்கும் போது உன்மேல ரமிச்சுண்டு அப்படியே அவனுடைய அதராமிர்தத்தை முழுக்க உனக்கு கொடுத்துண்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காதபடிக்கு நீ அதை குடிச்சுண்டு எப்பேற்பட்ட ஸ்தானத்தை அந்த வாய் பக்கத்துல உன்னை வச்சுட்டு இருக்கார் பகவான். ஸ்மேரவத்ராரவிந்த ஸ்வசன மதுரசக்ஞே
துவாம் பிரணம்ய அத்யயாச்சே. அதனால உன்னை நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன் தெரியுமா? அதரமணி சமீபோ பிராப்தவத்யாம் பவத்யாக. நீ எப்பேற்பட்ட இடத்த போயிருக்க, அந்த அதராமிர்தத்துக்கிட்ட, அந்த அதராமிர்தத்தை குடிச்சுண்டு அந்த அதரத்துக்கிட்ட போயிட்டியோன்னோ, அந்த உதடு கிட்ட இருக்கியோன்னோ. அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதயா ரகசி கர்ணே மத்தசாம் நந்தசூனோஹோ. எப்பேற்பட்ட இடத்த பகவான் உனக்கு கொடுத்துருக்கார். அவ்வளோ தூரம் நீ போயிட்டியோன்னோ. அப்படி அவன்கிட்ட இருக்கும்போது இப்படி அவன் உன் மேல இப்படி கைய வச்சு ரமிச்சு வாசிச்சுன்னு இருக்கும்போது அவன் காது கிட்ட போய் நீ ரகசியமா இந்த மாதிரி ஒரு ஜீவன் தப்பிச்சுன்னு இருக்கேன்னு நீ சொல்ல. இப்படி நீ போய் சொன்னேன்னா கிருஷ்ணர் உடனே ஓடி வந்துடுவார். ஏன்னா இவ்வளோ உதடு கிட்ட போன உனக்கு அப்படியே கொஞ்ச தூரம் தான் அந்த காதானது இருக்கு. அப்படியே கொஞ்சம் போனேன்னா அந்த காது கிட்ட போயிடலாம். அந்த காது கிட்ட போய் ரகசியமாக இந்த மாதிரி ஒரு ஜீவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பிருந்தாவனத்துல தப்பிச்சுன்னு இருக்கான், அவனை போய் காப்பாத்து அப்படின்னு நீ போய் எனக்காக சொல்ல. அப்படி நீ சொல்லிட்டேன்னா நீ சொன்னா போதும். ஏன்னா உன் மேல அவ்வளோ பிரியம் பகவான் இருக்கிறதுனால தானே உன்னை கூடையே வச்சுட்டு இருக்கார். அதனால நீ சொன்னா போதும், என்னை வந்து காப்பாத்திடுவான் பகவான்னு அந்த முரளிய ஒரு பாகவதனாக பார்த்து, பரம பாகவதோத்தமனாக பார்த்து இந்த கர்ணாமிர்தாச்சாரியால் அந்த வேணுவை பார்த்து நீ போய் காதுல என்னை பத்தி சொல்லு, அப்பயாவது இந்த கிருஷ்ணன் என்னை வந்து காப்பாத்துறானான்னு பார்ப்போம். நீ சிபாரிச்சு பண்ணினா கண்டிப்பா காப்பாத்திடுவான். இங்க நான் அந்த சம்சார தாபத்துல தப்பிச்சுட்டு இருக்கேனே, அந்த கர்ணனை நான் எப்ப பார்ப்பேன்னு சொல்லி இப்படி கர்ணாமிர்தாச்சாரியால் அருமையான ஒரு ஸ்லோகம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்லோகம். அந்த வேணுவை பார்த்து இவர் வர்ணிக்கிறார். அப்படி இந்த வேணுவை எல்லோரும் ஏதோ அது ஒரு வாத்தியம் அப்படின்னு புல்லாங்குழல்னு பார்க்கறதே கிடையாது. அது ஒரு பரம பாகவதோத்தமனாகவும் பரம பாக்யசாலியாகவும் அதுக்கு சைத்தன்யம் இருக்கிறது போல எல்லா பாகவதாலும் கோபிகைகளும் எல்லோரும் பார்க்கறான் அந்த வேணுவை. ஆகையால் அப்பேற்பட்ட உயர்ந்த வேணு கீதம் தான் இந்த அத்தியாயம். மேல இந்த போன அத்தியாயத்துல இந்த வருஷா காலம் வருஷ ருத்துவும் அது போய் சரத்ருத்துவும் சேர்ந்து வர்ணிச்சாரோனும். இந்த சரத்ருத்து பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச காலம். அழகா மழையும் இல்லை, அங்க மாடு மேய்ச்சின்னு போறதுக்கு ஹிதமான ஒரு வாதாவரணமாக கிளைமேட் ஆனது இருக்கும்போது பகவான் சந்தோஷமாக அந்த கோப குழந்தைகளோட சேர்ந்து கொண்டு இந்த மாடெல்லாம் ஓட்டின்னு போறார். அந்த அந்த சரத்ருத்து எப்படி இருக்குன்னா எங்க பார்த்தாலும் பூத்து குலுங்குறதான் புஷ்பங்கள்லாம். அந்த புஷ்பத்துல இருக்கிற வண்டு சாப்பிட்றதுக்காக, தேனை சாப்பிட்றதுக்காக வண்டு சுத்தி 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 வருது. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு இருக்கு. எல்லாம் அப்படியே போட்டு அந்த பிருந்தாவனத்தையே யாரோ போட்டு அலம்பி மெழுகி வச்சினது போல அப்படி பரிசுத்தமாக இருக்கான் அந்த சரத்ருத்துல. அதை பார்த்து பகவான் சந்தோஷமாக இந்த மாதிரி இந்த குழந்தைகளோடையும் அந்த கன்றுகளோடையும் மாடுகளோடையும் சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த சரத்ருத்துல பிருந்தாவனத்துல இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அவர் வாசிக்கிற அந்த வேணுவாத்தியத்தை, அந்த வேணுவாத்தியத்தை கேட்டு பகவான் வேணுவாத்தியம் வாசிக்கும் போது அங்க என்னென்னலாம் நடந்ததுன்னு இந்த கோபிகைகள் இங்க இருந்துட்டே வர்ணிக்கிறார்களாம். ஏன்னா இவாளுக்கு கிருஷ்ணரை பத்தின ஸ்மரண வந்ததுனால அங்க என்ன நடக்கிறதுன்னு இங்க தெரியறதான். இது யோக சாஸ்திரம். ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தியானமா ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பத்தின ரகசியங்கள்லாம் நமக்கு வெளில வரும். அதனாலதான் பெரியவா மகான்கள்ட்டெல்லாம் போய் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவளுக்கு தெரியாத விஷயமே இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, எதை ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லா தெரியணுமோ அதை தெரிஞ்சுட்டுருவாவா. அதை ஆழ்ந்து அந்த நிலைக்கு போனதுனால அவளுக்கு எல்லாமே பதில் வரும். அதே போல ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி ஒரு தீவிரமா நாம் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பத்தின ரகசியங்கள் உண்மைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கோபிகைகள் இங்க இருந்தாலும் கூட
அங்க காட்டுல பகவான் வேணு வாசிக்கும் போது அங்க என்னென்னலாம் நடக்கிறதுன்னு கோபிகைகள் 2 பேரும் இருந்து கொண்டு பரஸ்பரம் பேசிக்கிறாளாம். அதுதான் இந்த வேணுகீதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சன் வரார் இந்த வேணுகீதத்தை. இவ்வாறு இந்த வேணுகீதம் வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஒரு ஸ்லோகம், பர்காபீடம் நட்டவர வபுஹு அப்படின்னு. இந்த ஸ்லோகம்தான் பாகவதம் வர்றதுக்கு காரணம். இந்த ஸ்லோகத்தை தான் எல்லோரும் பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுவார்கள். இந்த வேணுகீதத்தை தான் யாராவது முதல்ல பாகவதம் எடுத்துக்கணும்னா இதுதான் உபதேசமாக சொல்லிக் கொடுப்பான். இந்த பர்காபீடம்ன்ற இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த பர்காபீடம்ன்ற இந்த ஸ்லோகத்தை தான் ஒரு ரிஷிகுமாரி கோலம் போட்டு இருக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி இத பிரம்மனிஷ்டால் சஞ்சாரம் பண்ணும்போது கேட்டு அவருக்கு அந்த ஒரு ஸ்லோகத்தினால சமாதி ஸ்திதி ஏற்பட்டு அப்புறம் தன்னுடைய அப்பா தான் இந்த பாகவதம் பண்ணார்னு தெரிந்து கொண்டு வியாசர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அத்தியன கிரமத்துல தன்னுடைய பிரம்மானுபவத்தை ஒதுக்கி வச்சுட்டு பாகவதம் கத்துன்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்லோகம் பர்காபீடம் நட்டவர வபுஹுன்னு. இந்த பர்காபீடம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான். இதை தான் பாகவத உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த வேணுகீதத்தை தான் முதல்ல சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவா. அப்படி இது அற்புதமான ஸ்லோகம். பர்காபீடம் நட்டவர வபுஹு கர்ணயோகோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசஹ கனக கபிஷோ வைஜயந்தீஞ்ச மாலா ரந்த்ரான் வேணோः அதரசுதயா பூரயன் கோபவ்ருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமனோ பிராவிஷத் கீதகீர்த்திः பர்காபீடோ நட்டவர வபுஹு. இந்த கிருஷ்ணாவதாரத்திலே பகவானுடைய சின்னமாக இந்த வேணுவும் இந்த மயில் பீலியும் சொல்றோம்ல, அதே போல மகான்கள்லாம் இந்த 2 வச்சுதான் அந்த ஸ்லோகங்களை ஆரம்பிப்பா. வம்சீ விபூஷித கராத் அப்படின்னு ஒன்று, வம்சி விபூஷித கராத்துன்னு புல்லாங்குழலா வச்சு ஆரம்பிப்பா, இல்லைன்னா இந்த மயில் தொகையை வச்சு ஆரம்பிப்பா. பர்காபீடம் நட்டவர வபுஹு. இந்த மயில் பீலி ரொம்ப முக்கியம் இந்த கிருஷ்ணாவதாரத்துல. இந்த மயில் பீலி எப்படி தினமும் யசோதம்மா பகவானுக்கு வச்சு விடுவான்னு ஊத்துக்காடு வெங்கடகவி அவருடைய ஒரு கீர்த்தனையில சொல்றார். இனியொரு உலகம் உனை தவிர எனக்கொரு சுகமிலையென தந்தவா, தனியொரு முடிமேல் இளமையிலானது தருந்தோகை அணிய தந்தவா, உரியேறி களவாடி தோழருடன் உனக்கு எனக்கு என தின்றவா, ஊரறியும் உன்ன அன்னையிடம் சென்று ஒன்றுமறியாம நின்றவா, எப்படி தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ என் சுவாமி. இனி ஒரு உலகம் உனை தவிர எனக்கொரு சுகமிலையென தந்தவா, தனியொரு முடிமேல் இளமையிலானது தருந்தோகை அணிய தந்தவா. இந்த மயில்கள்லாம் என்ன பண்ணணும்னா, பகவான் நித்தியபடி இந்த மயில் இறகு வச்சுக்கிறான்னு தெரிந்து கொண்டு அந்த பிருந்தாவனத்துல நிறைய மயில் இருக்கணும். அந்த மயில்கள் எல்லாம் போட்டி போட்டுன்னு ஒரு நாளைக்கு நான் கொடுப்பேன் நீ கொடுப்பேன், நான் கொடுப்பேன் நீ கொடுப்பேன்னு சண்டை போட்டுன்னு வருது. அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இதோ பாரு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டா அப்புறம் யார் மயில் பிள்ளையே அவன் பகவான் வச்சுக்கிறானா இல்லன்னே தெரியாது. அதான் யசோதம்மா தினமும் அந்த கொண்டையை கட்டி இந்த மயில் பீலி வச்சு விடுறாளோனோ. அதனால அதுக்குள்ளேயே எல்லாம் இந்த மாதிரி ஒப்பந்தம் மாதிரி போட்டுன்றதான். இந்த மாதிரி நமக்குள்ள நம்ம சண்டை இல்லாதபடிக்கு தினமும் போய் அவளுடைய கடமை
கார்த்தால டைம் டேபிளை போட்டு இன்னைக்கு நீ, நாளைக்கு நான், நாளன்னைக்கு இந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் லிஸ்ட்டை போட்டு அவாவா அன்னன்னைக்கு போய் என்ன பண்ணணும்னா, அந்த யசோதம்மா எப்ப கிருஷ்ணனுடைய தலையை வாரி விடுறாலோ அப்ப காத்துன்னு இருக்கணும். காத்துன்னு இருந்து சரியா அந்த மயில் இறகு வைக்கும் போது உடம்பு எப்படி சிலுப்பணும். சிலுப்பினா அதுலேருந்து நல்ல பெருசா இருக்கக்கூடிய ஒரு மயில் இறகு கீழே விழணும். அதை எடுத்து யசோதம்மா வச்சு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தமா இப்படி நித்தியபடி தனியொரு முடிமேல் இளமையிலானது தரும் தோகையணிய தந்தவா அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மயிலும் வந்து தன்னுடைய இறக கொடுத்துட்டு போகுமா. இப்படி அவளுக்குள்ளேயே பேசிண்டு தினமும் ஒவ்வொருத்தருடைய அந்த மயிலிறக வச்சுட்டு பகவான் வராராம். பீடம் நட்டவரவ புகு அப்படி வராரா. அவருக்கு தெரியாத கலையே கிடையாது. என்ன பண்றாருன்னா, பின்னாடி இந்த ஸ்லோகத்திலே வரப்போறது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது புல்லாங்குழல் வாசிச்சுட்டே இருந்தா அது வாசிச்சது போதும்னு தோண உடனே தரணனான்னு பாட ஆரம்பிச்சிடுறாராம், கொச்ச காயமானவனு. இந்த முன்பு அத்தியாயத்திலலாம் கூட பார்த்தோம் பாருங்க. இந்த இடம் ரொம்ப நன்னா இருக்கு, மேல் நான் போய் நர்த்தனம் ஆட போறேன், யாரெல்லாம் என் கூட சேர்ந்து நர்த்தனம் ஆடுறாலோ ஆடுங்கோ, வாத்தியெல்லாம் வாசிக்கிறவா வாசிங்கோன்னு உடனே எல்லாரும் வாசிச்சான்னு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அவருக்கு தெரியாத கலையே கிடையாது. புல்லாங்குழல் வாசிப்பார், அப்புறம் வந்து பாடுவார், ஆடுவார். அப்படி அந்த ஒரு நடனம் ஆடக்கூடிய அந்த மேடை இருந்ததுன்னா அது நாயகன் எப்படி இருப்பான், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அப்படி முன்பு இருந்து கொண்டு எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணுவாரானோ. அப்படி நட்டவரவ புகு கர்ணயோகு கர்ணிகாரம். இப்படி அவரு இப்பெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் ட்ரெஸ் இல்லாம வரதெல்லாம் கிடையாது. இப்ப நல்ல கொஞ்சம் பெரியவன் ஆனதுனால கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வராராம். பீதாம்பரம் கட்டிண்டு தலைப்பாகெல்லாம் கட்டிண்டு ஏதோ மாடு மேய்க்கிறன் மாதிரி வரமாட்டாராம், ஏதோ ராஜகுமாரன் மாதிரி தான் கிருஷ்ணர் வருவார். அப்படி காதுல குண்டலங்கள் இதெல்லாம் போட்டுன்னு வரும்போது அதெல்லாம் இருந்தாலும் இந்த குழந்தைகளா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கர்ணிகாரம்னு ஒரு புஷ்பம், அது ரொம்ப பெருசா இருக்கும், அதை கொண்டு வந்து இந்த குண்டலத்துக்கு இடுக்குல சொருகி விட்டுருக்காராம். இதை சொருகி விட்டுட்டு கிருஷ்ணா இதுதான் நன்னா இருக்கு, இது நீ அவுக்க கூடாது அப்படின்னானா பகவான் இவெல்லாம் வச்சதுனால அதை சுமந்துண்டு வராராம். கர்ணயோகம் கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலா பிப்ரத்வாசா கனக கபிஷம். பகவானுடைய அந்த உடம்புக்கு ஏத்த கான்ட்ராஸ்டான கலர் என்னன்னா பீதாம்பரம். அந்த காலங்கார்த்தால சூரிய பகவான் வருவார் ஒரு ஆரஞ்சு கலர்ல, அதை தான் அவர் எப்பயுமே உடுத்திப்பாராம். வேற கலர் போட்டுக்கவே மாட்டார், வேற எது போட்டுட்டாலும் அந்த உடம்புக்கு எடுக்காதான். அதனால பீதாம்பரம் தான் வேணும்னு அந்த கலர் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இருப்பார். பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம். பகவான் மாடு மேய்க்க போறான்னு இப்ப பஜனை பண்றவா, பிரவச்சனத்துக்கு வருவா, ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு யாராவது பெரிய ஆபீசர் வரான்னா மாலை போடுறதுக்காக வந்து மாலை போட்டு விடுவாளோன்னு நித்தியப்படி கோபிகைகள்லாம் என்ன பண்ணுவான்னா போறதோ மாடு மேய்க்கிறதுக்கு தான். ஆனாலும் அந்த கிருஷ்ணன் ஜம்முன்னு போகணுன்றதுக்காக 5 கலர், வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், இந்த 5யும் சேர்ந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூக்கள்லாம் எடுத்து அதை ஒரு மாலையாக கட்டி வைஜெயந்தி மாலையாக கிருஷ்ணருக்கும் பலராம சுவாமிக்கும் போட்டு விட்டுருவாளாம். வைஜெயந்தீஞ்ச மாலா ரந்த்ரான் வேணோ ரதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி. அந்த அந்த வேணு கானத்துல எப்படின்னா அது வந்து அந்த சின்ன விரல்களால அந்த அந்த இருக்கிற அந்த குழியிலெல்லாம் மாத்தி 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 இப்படி ஃபிங்கரிங் பண்ணாதானே அது வந்து அழகா கானமாக வரும். ரந்த்ரான் வேணு ரதர சுதயா அப்படி பகவான் வாசிக்கிறார். போராததுக்கு அவருடைய அதராமிர்தமும் சேர்ந்து வருதான் அந்த புல்லாங்குழல்ல. பூரயன் கோப பிருந்தைஹி, அப்படி கோப பிருந்தைஹி கோப குழந்தைகளோட வரார். பிருந்தாரண்யம் ஸ்வபதரமனம், அந்த பிருந்தாவனம் 12 காடுன்னு சொன்னோம்னு
அந்த பிருந்தாவனத்துக்குள்ள இத்தனை குழந்தைகளோட சேர்ந்துட்டு கன்று மாடு அந்த குழந்தைகள் பலராம சுவாமியோட சேர்ந்துட்டு இப்படி தன் ராஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜா வருவது போல பிருந்தாவனம் சொபதரமனம் பிராவிஷத் கீத கீர்த்திகி. அப்படி உள்ள வரும்போதே குழந்தைகள்லாம் அந்த கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது, ஜெயா விஜயபவா சொல்றதுன்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அழிச்சுன்னு போவாலாம். அவ்வளோ ஆசையா அந்த கிருஷ்ணன் மேல. அப்படி அந்த பிருந்தாவனத்துக்குள்ள இப்படி மாடு மேய்க்கிறதுக்காக போனாலும் ஒரு ராஜா மாதிரி மாடு மேய்க்கிறதுக்கு போறாருன்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம். ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம் இது. பாகவதத்துக்கு யாரா ஆரம்பிக்கலன்னாலும் உபதேசமாக வச்சுருக்கிற ஸ்லோகம் இது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பெரியவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் பிரவச்சனத்தையே ஆரம்பிப்பா. அந்த ஸ்லோகமும் எப்படின்னா இந்த மயில் பீலி வச்சுன்னா ஆரம்பிக்கிறது. இப்படிலாம் கிருஷ்ணன் சஞ்சாரம் பண்ணிட்டு பயின்றிருக்கான்னு வர்ணிக்கிறது யாருன்னா கோபிகைகள். இப்படி கிருஷ்ணன் சஞ்சாரம் பண்ணி பயின்றிருக்கான்னு இதுக்கு மேல வேணுகீதத்தை இப்படி போயின்னு இருக்கிற பகவான் வேணுகீதத்தை வாசிக்கிறார். அப்ப என்னென்ன நடந்ததுன்னு அடுத்தடுத்து வர்ணிச்சன் வரா இந்த வேணுகீதத்தினுடைய மகாத்மியத்தை. இப்படி பகவான் அந்த வேணுகானம் வாசிக்கும் போது இதுல கோபிகைகள்லாம் லயிச்சா அப்படின்றத துக்காராம் சுவாமி அவருடைய அபங்கத்துல அற்புதமாக வர்ணிக்கிறார். காயி கோபால யமுனே சாத்தடி ஏச்சி பானியா மீலோனி ஜெகஜேதி. கோபிகைகள்லாம் என்ன பண்றான்னா இப்படி பகவான் மாடு மேய்ச்சின்னு போறாரோனோ எப்படி இருந்தாலும் சுத்தி முத்தி யமுனக்கரைக்கு வருவார். இவாலாம் என்ன பண்றான்னா யமுனையில போய் ஜலம் எடுத்துன்னு வர வியாஜத்திலேயாவது போய் ஜலம் எடுத்துன்னு வரோன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் வேணு வாசிச்சுட்டே வருவாரோனோ அந்த அழகை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வியாஜத்துல கிளம்புறாலாம். காயி கோபால யமுனே சாத்தடி ஏச்சி பானியா மீலோனி ஜெகஜேதி. ஹே சேட்டு चौगुना खेलती वाल बंडी चला 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 मनती पाही दृष्टि वो ओ गाई गोपाल यमुने चातटी हेची पानिया मिलोनी जगजेदी. இப்படி அந்த யமுனை துள்ளி ஓடுறது, அதை பார்க்கணுன்ற ஆசை, அந்த ஜலம் எடுக்கணுன்ற வியாஜத்துல கிருஷ்ணனை பார்க்கணும்னு இப்படி கோபிகைகள்லாம் குடம் எடுத்துட்டு அந்த சின்ன குழந்தைகள்லாம் கோபி குழந்தைகள்லாம் கிருஷ்ணனை பார்க்கணுன்ற ஆசையில எல்லாம் குரூப்பா கிளம்பி வராலாம். நாங்க போறோம் ஜலம் எடுத்துன்னு வரோம்னு சொல்லிட்டு. இப்படி சில கோபிகைகள் இப்படி வரா. சில பேர் எப்படி இருக்காருன்னா दंत धावनाचा मुखामाजी हात. அவர் கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டாலாம் அன்னைக்கு. அவ என்ன பண்றான்னா பல்லு தேய்க்கிறதுக்காக இப்படி அவ பல்லு தேய்க்கிறதுக்குள்ள அந்த பிரஷ வாயில வைக்கிறாளாம். அப்படி வைக்கும் போது கிருஷ்ணர் அந்த வேணுகானம் வாசிக்கிறது இவாளுக்கு இங்க கேட்கறது அந்த கிருஷ்ணன் மேல வச்ச பக்தினால. அப்படி கேட்ட உடனே இந்த மேல பல்லு தேய்க்கணும், வாயை கொப்பளிக்கணும், அலம்பணும்னு எதுவுமே தோணலையா அவளுக்கு. அப்படியே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களும் மறந்தது போல ஆயிடுதான். ஞானி மாதிரி ஆயிட்டாலாம். இந்த சரீரம் என்னென்னலாம் பண்றதுன்னு, என்ன விவகாரம் பண்றதுன்னு தெரியாதபடிக்கு அப்படியே விக்கிச்சு போயிட்டாலாம் அந்த வேணுகானத்துல ததேக தியானத்தோட. தந்த தாவனாச்சா முகாமாஜி ஹாத வாத்தியே வாஜதி நாயிகே ஜனமாத. இப்படி அங்க இருக்கிற நிறைய கோபிகைகள் மற்ற விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் வஸ்திரம் போட்டு இருக்கா, சில பேர் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, சில பேர் கிரககிருத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வேணுகானம் கேட்ட உடனே எல்லாம் மறந்துருத்தா. அவளுக்கு மேல என்ன பண்ணணும்னு இந்த சரீரத்துக்கு அந்த வேணுகானத்தை தவிர வேலை எந்த விவகாரமும் இல்லாம போயிட்டுதான் ஞானிகள் மாதிரி ஆயிட்டாலாம். கரீஸ்ரவன ஸ்ரீ கிருஷ்ண வேணுகீத स्वामी तुकयाचा पुरवी मनोरथवो ओ गाई गोपाल यमुनेचा तटी हेची पानिया मिलोनी जगजेदी. அப்படி இந்த வேணுகீதத்தை கேட்ட உடனே அப்படி எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டு அதிலே நிக்கிறாளோன்னு. அதே மாதிரி இந்த துக்காராம் மகாராஜும்
அத வேணுகீதத்தை கேட்டு என்னுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நிறைய பேர் இந்த வேணுகீதத்தை அனுபவித்த மகான்கள் இருக்கா. காயி கோபால யமுனே சாதடி அப்படின்னு ஒரு அபங்கம், அற்புதமான ஒரு அபங்கம் துக்காராம சுவாமி இந்த கோபிகைகளுடைய மனசு அந்த வேணுகானத்தை கேட்கணும், அதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது வர்ணிக்கக்கூடிய அபங்கம். இப்படி துக்காராம் மகாராஜ் அந்த வேணுகானத்தை வர்ணிச்ச. ஆனா அந்த கிருஷ்ணலீலைகளை பரிபூர்ணமாக அனுபவித்தவர் யாருன்னா ஏகநாதர். அந்த ஏகநாதர் இந்த இந்த வேணுகானத்துக்காகவே நிறைய அபங்கம் எழுதி அனுபவிச்சிருக்கார். அந்த வேணுகானந்தன் காதல் விழுவது போல தன்மயமாகி அபங்கங்கள் எழுதியிருக்கார். இங்க இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஏகநாதர்னு இந்த பாண்டுரங்க பக்தனுக்கு தன் குருநாதர் அவர் செஞ்ச சிஸ்ரூஷைக்காக குருநாதருடைய ஆக்ஞையினால பாண்டுரங்கனே அந்த ஏகநாதருக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்காக வரார் கண்டியா கிருஷ்ணனாக. அவர் சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருப்பாராம். இவர் இந்த வேணுகீதத்தை பத்தி எழுதுவார். அப்படி எழுதும் போது பார்த்தா பின்னாடி அவர் விசிறின் இருப்பார். அது சிஷ்யனாக கிருஷ்ணன் தான் விசிறின் இருப்பார். அவர் பின்னாடி இருக்கிறதுனால தன்னுடைய நிஜஸ்வரூபத்தோட விசிறின் இருப்பாராம். அத்தரி தருணி வேணு வேணு வாஜவீலா கோனி நேனு நேனு வாஜவீலா கோனி நேனு நேனு வாஜவீலா கோனி நேனு அப்படின்னு அவர் வாசிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய பக்தி, இவருடைய அந்த சுவானுபவத்தோட இது பாடும்போது அந்த கண்டியா கிருஷ்ணனாக பாண்டவங்களால இருக்க முடியாம சாட்சாத் கிருஷ்ணனாக எப்படி இந்த வைஜெயந்தி மாலை தரித்து கொண்டு தலையில இந்த மயிலிறக வைத்து கொண்டு புல்லாங்குழல் வைத்து கொண்டு கிருஷ்ணனா இருந்தாரோ அந்த கிருஷ்ணனா மாறி விசிறின்னு இருப்பாராம். இப்படி ஏகநாதருடைய பரம அனுபவம். அவருக்கு திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு சுகந்தமா இருக்கக்கூடிய ஒரு வாசனை வருமா. அந்த வாசனை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு வாசனை, இப்படி ஒரு பரமானந்தத்தை கொடுக்கறதே. இந்த வாசனை எங்கேருந்து வருது அப்படின்னு ஆச்சரியமா இங்கேருந்து வருதா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போது பின்னாடி திரும்புவாராம். அது பரியந்தம் கிருஷ்ணனாக இருந்த தன் சரீரத்தில் உள்ள வாசனைய அந்த ஏகநாதருக்கு கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பழைய மாதிரி கண்டியா கிருஷ்ணன் சிஷ்யனாக விசிறின்னு இருப்பாராம். ஏன்னா கிருஷ்ணன் தெரிஞ்சிட்டான்னா அப்புறம் சிஸ்ரூஷ பண்ண முடியாதுன்னு அதுக்காக. அப்படி ஏகநாதர் அவருடைய அபங்கத்துல நிறைய வர்ணிச்சிருக்கார். அவர் சொல்லும்போது பிராதகாலி தோவனமாலி கேமுனி ஜாதோ தேனு. இப்படி பகவான் போகும்போது விடிய காத்தால அந்த சூரியன் உதயமாகிற சமயத்துல அத்தனை மாடுகளையும் ஓட்டிண்டு இப்படி பகவான் போகாரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஏகாஜனார்தனி வாஜவிலாவேனு. அப்ப நான் அந்த இடத்துல பகவான் இப்படி போயிட்டே இருக்கும்போது காட்டுல ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் நின்று கொண்டு நிம்மதியா ஏகாந்தமா அந்த பகவான் வர அந்த காட்சியை நான் என்னைக்கு அனுபவிக்க போறேன், எந்த ஜென்மால நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கண்ணீருமாக ஏகநாதர் அபங்கம் எழுதுவ. கண்டியா கிருஷ்ணன் பின்னாடி விசிறுவார் உட்கார்ந்துட்டு. அந்த நிலைக்கு போய் அவர் அந்த அபங்கத்தை எழுதுவார். ஏகாஜனார்தனி வாஜவிலாவேனு ஏகாதாமன ஜாலே தல்லீனு அதரி தருணி வேணு அப்படின்னு கையில இந்த புல்லாங்குழலை வச்சுட்டு இந்த கிருஷ்ணன் அந்த பிருந்தாவனத்துல இப்படி வாசிச்சுன்னு போற அழக நான் ஏதாவது ஒரு மரத்தடியில நின்றுட்டு ஆசையா நான் எந்த ஜென்மால பார்க்க போறேன் அப்படின்னு தன்மயத்தோட இப்படி ஒரு பாடுவார். ஆச்சரியம் என்னன்னா இங்க கிருஷ்ணர் அனுபவிச்சுன்னு ஏகாந்தமா இவர் பாடக்கூடிய பாட்டை ரசிச்சுன்னு விசிறின்னு இருப்பாராம் அந்த ஏகநாதருக்கு. இந்த மாதிரி இந்த வேணுகானத்தை அனுபவிக்காத மகான்களே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்துல கொட்டினதுதான் இந்த வேணுகானத்தை தான். அந்த கோபிகைகள் அவாவா தன்னுடைய அனுபவத்தை இப்படி கீதமாக அவ பேசிக்கொண்டதை பிரம்மனிஷ்டால் பரீட்சித்துக்கு அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த வேணுகீதம். மேல அந்த வேணுகீதத்தை கேட்போம். முதல் ஸ்லோகத்துல இந்த கண் அடைஞ்சதுக்கு என்ன பயன் அப்படின்னு கோபிகைகள் சொல்றா. அக்ஷன்வதாம் பலமிதம் ந பரம் விதாமஹா சக்யஃப் பசூன் அனுவிவேஷயதோர்வயஸ்யைஹி.
என்ன பண்றாரு பகவான்னா, இந்த மாடெல்லாம் மேய்த்து கொண்டு புல்லாங்குழல் வாழ்த்து கொண்டு இப்படி கார்த்தால கிளம்பி போறாரானோ. அந்த கிளம்பி போன பிரபு எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு காத்துன்னு இருக்காளன்னு அந்த கோபிகைகள். அந்த வர பிரபுவை சாயந்தரம் ஆயிடுத்து வராருன்னே குபு குபு குபுன்னு அந்த தூளி கிளம்புறது. பகவான் வர சப்தம், இந்த மாடு சப்தம்லாம் கேட்ட உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக இந்த கோபிகைகள் வராளோன்னு பார்க்கறதுக்கு. அப்ப பகவான் வந்து அவ மனசு தெரிஞ்சுட்டு பகவான் அப்படி மந்தஹாசத்தோட சிரிப்போட அவளை வாசிச்சுட்டே ஒரு கட்டாட்சத்தை போடுவாராம். அந்த மந்தஹாசத்தோட வாசிச்சுட்டே அவர் பார்த்த அந்த கட்டாட்சமானது அவளுக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்துடுமா. இத்தனை நேரம் பகல் முழுக்க கிருஷ்ணனை பார்க்கலையே அப்படின்ற ஒரு வருத்தமானது போயிடும். இவன் என்ன சொல்றானா, இப்படி பகவான் வேணுவாத்தியம் வாசிச்சுண்டு இந்த குழந்தைகளோட ஒரு ராஜா மாதிரி அந்த பிருந்தாவனத்துக்குள்ள வராரே, இந்த காட்சிய பார்க்காத கண்ணு, அந்த கண்ணு இருந்து பிரயோஜனமே இல்லை. அக்ஷன்வதாம் பலமிதம் நபரம் விதாமஹா. இந்த கண்ணு அடைந்ததுக்கு பயன் என்னன்னா அந்த காட்சியை பார்க்கறது தான். இல்லைன்னா எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, இந்த உலகத்தை பார்த்துட்டு இந்த மயிலிறகுலையும் ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்றாளே, அந்த கண்ணுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி கண்கள் தான். இப்படி யார் அந்த பகவான வேணுவாத்தியம் வாசிச்சுண்டு அப்படி பகவான் புன்சிரிப்போட அந்த கோபிகைகளை பார்த்து சந்தோஷப்படுத்தின்றே வராரோ, அந்த காட்சியை பார்க்கறது தான் இந்த கண் படைத்த பயன் அப்படின்னு சொல்றா. இவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்படி பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்படி அனுபவிச்சு பகவான் நம்ம மனசுல பார்த்தோம்னா அதுக்கு தான் வந்து இந்த கண் வந்திருக்கே தவிர கண்டதை பார்க்க கூடாது, அது பார்க்கலன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல இந்த கண் அடைந்த பயனை சொல்றான். அடுத்ததாக இரண்டாவது ஸ்லோகத்துல च्यूत प्रवाल बर्हस्तबकोत्पलाब्ज मालानुपृक्त परिधान विचित्र वेஷோ. இந்த கிருஷ்ணன் மாட்டுக்கு மேய்க்கிறதுக்காக கிளம்பி வரும்போது கோபிகைகள்லாம் ஆசைப்பட்டு இந்த வைஜெயந்தி மாலை எல்லாம் போடுறா. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த மாமரத்திலேருந்து இருக்கிற இந்த சின்னதா இருக்கக்கூடிய அந்த இலைகள், அப்புறம் அதுல பூத்திருக்கிற பூக்கள், அப்புறம் அங்கங்க என்னென்னலாம் பூக்கள் பூத்திருக்கோ அந்த சூத பிரவால பருக ஸ்தபகோத்பலாப்ஜன்னு இந்த மாதிரி நிறைய பூக்களை சொல்ற, அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அப்புறம் வந்து தாமரைகள், வெள்ளை கலர்ல இருக்கிற தாமரை, அப்புறம் தாமரை எல்லாத்தையும் பிரிச்சு அதெல்லாம் கலந்து ஒரு மாலையா கோர்த்து இந்த குழந்தைகள் எல்லாம் பலராம சுவாமிக்கும் கிருஷ்ணனுக்கும் போடுவாளாம். மாலானுப்ருக்த பரிதான விசித்திர வேஷோ. அவர் எப்படி இருப்பார்னா, மத்தியே விரேஜதுரலம் பசுபால கோஷ்டியாம். அந்த அத்தனை பசுமாடுகளுக்கும் நடுப்புல அந்த கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் கிருஷ்ணன் நின்று இருக்கும்போது பார்த்தா அப்படியே ஏதோ அந்த நட்சத்திரத்துக்கு நடுப்புல சந்திரனை பார்க்கறது போல அப்படி மனசுக்கு சமாதானமா அந்த குழந்தைகள்லாம் பார்த்து சந்தோஷப்படுவா. மத்தியே விரேஜதுரலம் பசுபால கோஷ்டியாம் ரங்கே யதா நடவரோ வச்சகாயமானோ. அப்படி இருந்துட்டே இருக்கும்போது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு பகவான், அதான் முன்பெல்லாம் அத்தியாயத்துல பார்த்தோமோனோ, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மேல நர்த்தனம் ஆட போறேன் அப்படின்னு சொல்லி ஆடினாரோனோ, அதே போல இங்கே ரங்கே யதா நடவரோ, அது ஒரு நாடக மேடையாக வைத்துக்கொண்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவாராம் பகவான். எப்படி அப்படின்னு அப்படி ஆராதனை இன்னும் இவளுக்கு உற்சாகம் வந்துடும். அப்படி ஆடிண்டே இருக்கும்போது பாடவும் ஆரம்பிச்சிருவாராம். கொச்சகாயமானோ, ஆடுவார், பாடுவார், புல்லாங்குழல் வாசிப்பார், இந்த குழந்தைகள் வர கஷ்டத்தெல்லாம் காப்பாற்றுவார், மாடு மேய்ப்பார். இப்படி எல்லாத்தையும் பண்றதால அத்தனையும் அனுபவிக்கிறது இந்த கோப குழந்தைகள். அப்படி பகவான் அவருக்கு மாலையும் போட்டு அந்த அழகையும் பார்த்து அவர் ஆடும்போது அந்த ஆட்டத்தையும் அவர் பாட்டு பாடுற அந்த குரலையும் அந்த பாட்டையும் பரிபூர்ணமா அனுபவிச்சது இந்த குழந்தைகள்னு சொல்லி, அப்படி அந்த சபையில ஒரு நாயக்கன் எப்படி அந்த சபைய அந்த நாடக மேடையை கொண்டு போவானோ, அழகாக ஒரு கதாநாயகனாக இருந்து கொண்டு கிருஷ்ணன் இப்படி அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு அப்படி பரமானந்தத்தை கொடுக்குறாரா அந்த வேணுகாத்தியம் வாசிச்சண்டே அப்படின்னு பிரம்மனிஷ்டால் கோபிகைகள் பேசுவது போல சொல்றார் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல. அடுத்ததாக மூணாவது ஸ்லோகத்துல கோப்ய கிமாச்சரதயம் குஷலம் ஸ்ம வேணு தாமோதராதர சுதாமபி கோபிகானாம். இந்த புல்லாங்குழல் எந்த பாக்கியம் பண்ணுதுன்னு தெரியலையே, இப்படி ஒரு பாக்கியமா அந்த கிருஷ்ணன் கொடியே எப்பயும் இருக்கு,
அந்த கிருஷ்ணனுடைய அதராமிர்தத்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காதபடிக்கு மொத்தத்தையும் குடிச்சுன்னு இந்த கிருஷ்ணன் கூடயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகள் அந்த புல்லாங்குழல ஒரு சக்கலத்தி போல பாக்குறாளாம். ஏன்னா தனக்கே சொந்தமா இருக்கக்கூடிய அந்த அதராமிர்தத்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அது குடிச்சுன்னு இருக்கே. அதனால அந்த புல்லாங்குழலை பார்த்தாலே இவாளுக்கு அசூயா இருக்குமா. இப்படி ஏறி அவனுடைய இடுப்புலயும் உட்காந்துருக்கு, எப்ப பார்த்தாலும் உன் கையிலேயே இருக்கு, நம்மளுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இந்த அதராமிர்தத்தையும் குடிச்சுண்டு எப்ப பார்த்தாலும் அவன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகளுக்கு அந்த புல்லாங்குழலை பார்த்தா அசூயா. दामोदराधर सुधामपि गोपिकानां भुङ्क्ते स्वयं यदवशिष्टरसं हृदिन्यः. அவசிஷ்ட ரசம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அந்த அதராமிர்தத்தை குடிக்கிறதே, அதனால அதை பார்த்து கோபிகைகள் அசூயப்படுறான்னு இங்க கோபிகைகள் அப்படி பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழலோட ரமிச்சார்னு ஜெயதேவரும் தன் அஷ்டபதியில வர்ணிக்கிறார். 4வது அஷ்டபதியில பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறாருன்னு சந்தன சர்ச்சித்த நீலகலேபர பீதவசன வனமாலினி அதுல ஒரு சரணம். ஸ்லிஷ்யதி காமபி சும்பதி காமபி காமபி ரமயதி ராமாம் பஷ்யதி சஸ்மித சானூதராம் அபராம் अनुगच्छति वामां राधे हरिणीह मुग्धवधू निकरे शिष्यति कामपि. இங்க அர்த்தம்னு பார்த்தா ஒரு கோபிகையை கட்டி கொண்டார். சும்பதி காமபி ஒரு கோபிகைக்கு முத்தமிட்டார். காமபி ரமயதி ராமம் ஒரு கோபிகையை கண்ணோட்டத்தோட கண்ணம் சேர்ந்து எப்படி அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார்னு இது அர்த்தம். ஆனா உள்ளர்த்தம் என்னன்னா ஸ்லிஷ்யதி காமபின்னு இந்த வேணுவை சொல்லும் போது அதை ஒரு ஸ்திரீலிங்கமா தான் சொல்லுவா. இப்ப வம்சி அப்படின்னு சொல்லிட்டோம்னா வம்சின்னு நம்ம ஆம்பளை பசங்களை கூப்பிடுறோம். ஆனா வம்சி தரஹா அப்படின்னா தான் பையன், வம்சி அப்படின்னா அது பெண்ணுடைய பேர். அதே மாதிரி முரளின்னு நம்ம கூப்பிடுறோம் ஆண்களை, ஆனா முரளின்னு கூப்பிட முடியாது, முரளி தரஹான்னு சேர்ந்தாதான் அது ஆண்பால், முரளின்னா பெண். இங்க சிஷ்யதி காமபி யாரோ ஒத்திய கட்டிக்கிறார் அப்படின்னா யாரோ இல்லையா அது அந்த கட்டிக்கிறது போல ஆலிங்கனம் செய்து கொண்டது போல இந்த புல்லாங்குழல தான் அப்படி ஒரு சந்தோஷமாக கையில வச்சுட்டு இருக்காரா. ஸ்லிஷ்யதி காமபி சும்பதி காமபி சும்பத்தின சும்பனம்னா முத்தமிடுறது. ஏதோ கோபிகைக்கு போய் முத்தமிட்டான்னு இல்ல, அப்படி முத்தமிடுறது போல அந்த புல்லாங்குழல் கையில வச்சுன்னு வாசிச்சாதானே வாசிக்க முடியும். அந்த மாதிரி அந்த முத்தமிடுவது போல ஏதோ ஒரு கோபிகை இல்ல, இந்த புல்லாங்குழல் தான் அது அப்படின்ற. காமபி ரமயதி ராமம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோபிகை கூட ரமிச்சார்னா யாரோ கூட இல்லையா, அப்படி வாசிச்சுட்டே இருக்கும்போது தன்மயமாக தன்னுடைய அந்த வாத்தியத்திலையும் அந்த பிருகா அந்த ஜாலங்கள் இதிலேயே ரமிச்சு அவர் அப்படி வாசிக்கிறாரோன்னோ அது யாரோ கோபி கிடையாது, அவர் கையில இருக்கக்கூடிய அந்த வம்சி முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவரும் வர்ணிக்கிறார். இங்க கோபிகைகள் புங்க்தே ஸ்வயம் யதவசிஷ்ட ரசம் ஹிருதின்யா இப்படி உன்னித்தையும் மிச்சம் வைக்காம எல்லா அதராமிர்தத்தையும் இந்த வேணு குடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேணு அது ஒரு வாத்தியம், அதுக்கு என்ன தெரியும், அது ஒரு ஜடம்லாம் பார்க்கவே இல்லையா, அதை தன்னுடைய சக்கலத்தை போல கோபிகைகள் பார்க்கறாளாம். இப்படி மகான்கள் எல்லாம் இந்த வேணுவை மாத்திரம் அவ்வளோ பகவானுக்கு டியரஸ்டாக அதை சொன்னா எதை சொன்னாலும் கேட்பார் அப்படின்னு தான் எல்லா மகான்களும் பார்க்கறா. முதல்ல இதுக்கு இந்த பாவத்தை அந்த உலகத்துக்கு காமிச்சதே கோபிகைகள் தான். அப்படி அவ பாக்குறாளா, இவா இப்படி பாக்குறா. அங்க இன்னொரு விலட்சணம், இந்த கோபிகைகள் இப்படி அந்த புல்லாங்குழல எதிரி போல பாக்குறா. ஆனா அங்க மரங்கள் இருக்கு பார்த்தேலா, அது பரம சந்தோஷப்படுறதா. ஹ்ருஷ்யத்வசோ ஸ்ருமுமுசுஹு தரவோ யசார்யாஹ இது இந்த சரத்ருத்துல அங்க அங்கங்க லைட்டா பனி இருக்கு. அந்த பனியானது அந்த மரத்துல விழருது. அந்த மரத்துல விழுந்து அந்த இலையிலேருந்து ஜலம் சொட்டுறதாம்.
இது பார்க்கறதுக்கு ஏதோ இந்த பனினால ஜலம் சொட்டுறதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. இது அப்படி கிடையாது. என்னன்னா இந்த மரங்கள்லாம் அழறதான். ஏன் அழறது? வருத்தத்தினால அழறதான்னா வருத்தத்தினால அழலையா, அதெல்லாம் ஆனந்த பாஷ்பத்தை விட்டு அழறதான். ஏன் ஆனந்த பாஷ்பத்தை விட்டு அழறதுன்னா, நம்ம வம்சத்துல பிறந்த ஒரு மரம் தானே இந்த மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்துல பிறந்த ஒரு கட்டதான இந்த வேணு புல்லாங்குழல். அதுக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்ச உடனே நம்ம வம்சத்துல பிறந்த குழந்தைக்கு பகவான் கூட அனவரதமும் இருந்துட்டு அவரை பரிபூர்ணமா அனுபவிக்க கூடிய பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு இந்த மரங்கள்லாம் ஆனந்த பாஷ்பத்தை விட்டு சந்தோஷப்பட்டது அப்படின்னு அற்புதமாக வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டா. எப்படி நம்மளுக்கு நம்ம ஆத்துல ஒரு குழந்தை இருக்கான், நல்லா படிச்சு நல்ல இந்தியா லெவல்ல ரேங்க் வாங்கி பிரசிடென்ட் கூப்பிட்டு அந்த அவார்டு கொடுக்கும் போது அந்த ஆத்துல இருக்கிற அவ அப்பா அம்மா சாதாரணமா இருந்து வாங்கிக்க முடியுமா? அந்த அம்மா எப்படி அந்த குழந்தைக்கு இந்த அவார்டு கிடைக்கும் போது ஆனந்த பாஷ்பத்தை விட்டு தன் சந்தோஷத்தை தாங்க முடியாதபடிக்கு அழுதுண்டே அந்த குழந்தைய பாப்பாலோ, அப்படி இந்த மரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா தன் வம்சத்துல பிறந்த இந்த வம்சி இந்த முரளிக்கு இந்த புல்லாங்குழலுக்கு இப்படி ஒரு பாக்கியமா பகவான் கையிலேயே அனவரதமும் இருப்பது போலன்னு சொல்லிட்டு இந்த மரங்கள்லாம் அந்த பனினால சொற்ற ஜலம் எதனால சொட்டல, இதனுடைய மரங்களுடைய ஆனந்த பாஷ்பம் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் அத்தியுதமாக வர்ணிக்கிறார். அடுத்ததாக 4வது ஸ்லோகம். பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம் யத்தேவகி சுதபதாம்புஜ லப்தலக்ஷ்மி. இந்த பகவானுடைய திருவடி அந்த பிருந்தாவனத்துல ஒரு இடம் கூட மிச்சம் விடாம படுறதுன்னு தானே பிரம்மமோகனில பிரம்மதேவனும் ஸ்தோத்திரம் பண்ணி இங்க ஒரு புல்லாக பிறக்கணும், இந்தோடைய திருவடி தூளை படுவது போல ஒரு புல்லாக பிறக்கணும், இந்த கோப குழந்தைகளா இருக்கக்கூடிய பாகவதாளுடைய திருவடி தூளை படுவது போல புல்லாய் பிறக்கணும்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டார். அதனால இந்த பகவானுடைய திருவடி அந்த பிராந்தத்துல அந்த பிருந்தாவனத்துல பட்டதுனால அது மகாபாகியசாலினியா ஆயிடுதான் அந்த பிருந்தாவனம். பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம். இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஸ்தலம் உயர்ந்த ஸ்தானத்தை பகவானுடைய திருவடி பட்டதுனால அந்த பிருந்தாவனத்துக்கு கொடுத்தாச்சான். ஏன்னா பகவான் பிறந்த இடம், பகவான் சஞ்சாரம் பண்ணின இடம்னு இந்த உலகத்துல இருக்கிற இடுக்கிலேந்து இன்னைக்கும் பிருந்தாவனத்துல சப்தாகம் பண்றா, பிருந்தாவனத்துல பரிக்கிரமா பண்றா. பிருந்தாவனத்துல எத்தனை பேர் பக்தர்கள் வரா, நம்ம பாரத தேசத்துல இருக்கிற மாத்திரமா வரா, எத்தனை வெளிநாடுல இருந்து எங்கெங்கயோலேருந்து இங்கேருந்து 20,000 15,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவா எல்லாரும் இந்த பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு இந்த பூமியிலேயே சிரேஷ்டமானதுன்னு ஏன் வரா? இந்த கிருஷ்ணனுடைய திருவடி பட்டதுனால தானே அப்பேற்பட்ட பெருமைய பகவான் இந்த பிருந்தாவனத்துக்கு கொடுத்தாரா. பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம். உலகத்துல எல்லாம் பெருமையா இந்த கீர்த்தியை பாடுவது போல பண்ணார். அப்படி சொல்லிட்டு யசோதா சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மின்னு தானே சொல்லணும். இப்ப யசோதையினுடைய புத்திரன் தானே அவர். ஆனா இங்க சொல்லும் போது ஸ்லோகத்துல யத்தேவகி சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மி. இங்க என்னன்னா இவாளுக்கு தேவகி புத்திரன்னு தெரியுமா? எப்படி இவாளுக்கு தெரியும்? பின்னாடி கம்சவதம் ஆனதுக்கு அப்புறம் தானே வசுதேவர் தேவகியும் போய் பார்க்க போறா. எப்படி இவாளுக்கு தெரியும்னா, நான் முன்னாடியே சொன்னேனே, ஒரு விஷயத்தை பத்தி நாம ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிரும்னு இவர் யசோதையுடைய மகன் இல்ல, தேவகியினுடைய புத்திரன்னு இவாளுக்கு தன்னறியாம தெரிஞ்சிருத்தான் கிருஷ்ணனுடைய அத்தனை ரகசியங்களும். எப்படி எங்கேயோ வாசிக்கிற அந்த வேணுவாத்தியம் இங்க கேட்கிறதோ அதே போல கிருஷ்ணனுடைய எல்லா ரகசியங்களும் இவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால சொல்லும் போது தேவகி சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மி அப்படின்னு இப்படி அந்த பகவான் தேவகி புத்திரன்னு இவா ஏதோ ஞாபகம் வச்சுலாம் சொல்லலையா, அவனை பத்தின ரகசியங்கள்லாம் தெரிஞ்சதுனால இப்படி சுவாபாவிகமா சொல்றா. கோவிந்த வேணு மனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷாத்ரிசானு அபரதான்ய சமஸ்த சத்வம். இப்படி பகவான் இப்படி வேணுவாத்தியம் வாசிக்கிறார்னு உடனே அங்க இருக்கிற அத்தனை மயில்களுக்கும் குஷி. எல்லா மயில்களும் அந்த இடத்துக்கு வந்துடுத்து. மயில்கள்லாம் எப்ப சந்தோஷமா இருக்கும்னா அந்த நீருண்ட மேகம், இந்த மழை பெய்யறது அந்த மாதிரி சமயத்துலதான் தோகையை வெடிச்சுன்னு நர்த்தனம் பண்ணும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் மழை பெஞ்சா. இங்க பகவானை பார்த்தா மழை பெய்யுது போல இருக்கா, ஏன்னா அவர் சரீரமே நீருண்ட மேகம் போல இருக்கு.
போராதுக்கு மின்னல் போல அவர் பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்காரா, ஏதோ மேகம் வந்து மழை பெய்யுது போல அந்த மயில்களுக்கு தோணி ரெக்க விரிச்சுன்னு ஆடுறதான். கோவிந்த வேணும் அனுமத்த மயூர நிருத்தியம், அப்படி எல்லாம் வந்து இப்படி மயில் தோகையை விரிச்சுன்னு ஆறுதா. இப்படி மயில்கள் ஒரு மயில் விரிச்சு ஆடினாலே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கும். நூற்றுக்கணக்கான மயில்கள் அப்படியே வரிசையா நின்று கொண்டு ஏதோ நிக்க வச்சது போல டான்ஸ் ஆடுவது போல பகவான் வேணு வாசிக்கும் போது அந்த தோகையை விரிக்கிறது இப்படி இப்படி போறதுன்னு சேர்ந்தா மாதிரி அந்த மயில்கள் ஆடினா எல்லா பிராணிகளும் என்ன பண்றதுன்னா, நம்ம ஒரு காட்சியை பார்க்கணும்னா கொஞ்சம் மேல போகணுமோ, மேலேந்து பார்த்தோன்னா நன்னா கீழே ஆடுறத தெரியும். ஆகையால மற்ற ஜந்துக்கள்லாம் என்ன பண்ணதுன்னா அந்த கோவர்தனுடைய மலைக்கு மேல போய் அங்கேந்து பார்க்கறதா இந்த கிருஷ்ணனுடைய வேணுவாத்தியம். அதுக்கு ஏத்தது போல அந்த மயில்கள் அங்க இப்படி இப்படின்னு ஆடுறத பார்த்த உடனே தன்னுடைய சகல வியாபாரங்களையும் விட்டுட்டு அத்தனை பிராணிகளும் இந்த மயிலாட்டத்தை பார்த்து நின்று இருக்கான் அந்த கோவர்தனத்துல. அப்படியே கிருஷ்ணனை பார்த்து ரமிச்சுன்னு இருக்கு அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த வேணு கானத்தையே பானுதாசர்னு ஒரு உத்தம பக்தர் அவர் அருமையான ஒரு அபங்கத்தை வர்ணிச்சிருக்கார். இந்த பானுதாசர் அபங்கத்தை வச்சுட்டு இந்த பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சதை வச்சுன்னு பாட்டான்னா அப்படியே சாமியமா இருக்கும். அப்படி அருமையான அபங்கம். பிருந்தாவனி வேணு கவனாச்சா மாயே வாஜே வேணு வாஜே ஓவர் தனகாஜே புச்ச பசருனி மயூர விராஜே माज पाहता भासती यादवराजे माज पहता भासती यादव राजे बृंदावनी वेणु कवनाचा माये वाजे पुच्छ बसरुनी मयूर विराजे. இப்படி பகவானை பார்த்த உடனே அத்தனை மயில்களும் தோகையை விடிச்சுண்டு ஏதோ நீருண்ட மேகம் வந்து அதுல மின்னல் வருவது போல மழை வந்துருத்தோன்னு நினைச்சுண்டு புச்ச பசருனி மயூர விராஜே அதெல்லாம் இப்படி ஆடுறதா. மாஜ பாஹதா பாசதி யாதவராஜே, அவர் அப்படி சபா நாயகன் போல அந்த யாதவ குலத்துல பிறந்த அந்த பிரபு அப்படி அழகா புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்க. இந்த பிருந்தாவனி வேணு கவனாச்சா மாயே வாஜே, இதை நான் எப்படி வர்ணிப்பேன்? இந்த அழக எப்படி தெரியுமா? இந்த அழகு இதை வர்ணிச்சு வாயால வர்ணிக்க முடியுமா? அது அனுபவிக்க வேத்தியமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அபங்கத்துல பானுதாசர் அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். அந்த மாதிரி இந்த மயில்கள்லாம் பகவானுடைய அந்த வேணுக்கு தோகையை விரிச்சு ஆடினது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த 5வது ஸ்லோகம். धन्यास्म मूढमतयोऽपि हरिण्ययेताः यानन्दनन्दनम् उपात्त विचित्रवेஷம். என்னன்னா இந்த ஹரிண்யயேதாகான்னு ஹரிணின்னு இந்த மானுக்கு பேர். மான்கள்லாம் என்ன பண்றதுன்னா, அது மான்கள்னா இப்படி மேய்ஞ்சின்றே இருக்கும். அது வந்து புற்களை சாப்பிடும் பயந்த சுபாவத்தோட தான் இருக்கும். மானு ஏதாவது வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுமான்னு சொல்லிட்டு இப்படி அழகாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு பயந்த சுபாவத்தோட தானே இருக்கும். அப்படி எல்லா மான்களும் என்ன பண்றதுன்னா ஜோடி ஜோடியா இருக்கான். தன்னுடைய கணவனோட இருந்து கொண்டு பயம் இல்லாத இருக்கிறதுக்காக தன்னுடைய கணவனோட எல்லா மான்களும் ஜோடி ஜோடியா இருந்து கொண்டு அந்த புற்கள் சாப்பிடுறது இந்த அத்தனை விவகாரங்களையும் நிறுத்தியிருந்தான். நிறுத்திட்டு அந்த வேணுவாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கான். ஜோடி ஜோடியாக கண்ணை கூட அந்த இமையை கூட கொட்டாதபடிக்கு அந்த மான்கள்லாம் அந்த கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது பேர்பட்ட கிருஷ்ணன் பேர்பட்ட பரமானந்தத்தை கொடுக்கறாரே அப்படின்னு அவர் வைகுண்டவாசின்னு அந்த மான்களுக்கு கூட தெரியறதாம். அதனால என்ன பண்றதுன்னா, அதுக்கு கிட்டக்க போய் பூஜை பண்றது அதெல்லாம் தெரியாததுனால அதனுடைய பார்வை இந்த கொட்டாம கண் கொட்டாம ஆசையா பார்க்கக்கூடிய அந்த பார்வையே பூஜையாக அதை மாத்தி சமர்ப்பணம் பண்ணுவது போல பண்ணுனா. ஆகர்ண்ய வேணுரணிதம் சஹ கிருஷ்ண சாராக பூஜாம் ததுஹு விரச்சிதாம் பிரணயாவலோகை. அதை கேட்டுட்டு அங்க வந்துட்டு பகவானை பார்த்துட்டே
அவலோகைஹி, தன் கண்ணாலேயே பகவானுக்கு பூஜை பண்ணுவது போல அப்படியே கண் இமைக்காதபடிக்கு அந்த பகவான் ஆசையா பார்க்கறதே ஒரு பூஜை போல சமர்ப்பணம் பண்ணது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இந்த மான்களை பத்தி வர்ணிக்கிறார். அதே மாதிரி பானுதாசர் தன்னுடைய அபங்கத்துல திருணச்சாரா சரு விசரலி, அந்த மான்கள்லாம் என்ன பண்றதுன்னா திருணம் அந்த புல்ல விட்டுருத்து, அது விட்டுட்டு என்ன பண்றது, அந்த கிருஷ்ணருக்கு தன்னுடைய கடாட்சத்தினாலேயே பூஜை பண்றது. அடுத்தது என்னன்னா இந்த புல் சாப்பிடக்கூடியது அடுத்தது என்ன, அந்த மாடெல்லாம் இருக்குல்ல அது என்ன பண்றதுன்னா காயி வியாக்ரேயே கேட்டாயி ஜாலி, இங்க பசுக்களும் வந்து புல் சாப்பிடுறதுன்னு எடுத்து பகவானை பார்த்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன நடக்கிறதுன்னா, பகவானுடைய வேணுகானத்தை கேட்டுண்டு அதது தன்னுடைய விவகாரங்கள் தன்னுடைய சேஷ்டைகள், இப்ப லோகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு சுவாபாவிகம்னு இருக்குல்ல, பாம்புகள் புலி இதெல்லாம் குரோதவசமா இருக்கக்கூடியது, மான்கள் பசுக்கள் இதெல்லாம் பயமா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுவாபாவம்ன்றது இயற்கையாவே இருக்கும். இப்போ ஒரு புலி இருந்ததுன்னா ஒரு பசுமாடை பார்த்ததுன்னா அதை அடிச்சு சாப்பிடணும் தான் நினைக்கும். ஒரு மானா இருந்ததுன்னா எது வந்தாலும் பரவாயில்ல பயந்து ஓடத்தான் ஓடும். இது அதனுடைய சுபாவங்கள். இங்க என்ன ஆயிடுத்துன்னா பகவானுடைய வேணுகானத்தை கேட்டதுனால இங்க என்ன ஆயிடுத்துன்னா இங்க ஒரு பக்கம் புலி வருதான், அந்த புலி பக்கத்துல பசுமாடு நிக்கிறது. புலிய பார்த்தா பசுமாடு ஓடும், அந்த பசுமாடை பார்த்தா புலி பாஞ்சு சாப்பிட்டுடும். அப்படித்தானே இங்க என்ன நடக்கிறதுன்னா அந்த வேணுகானத்தை கேட்டுண்டு அந்த புலியும் பசுமாடும் பக்கத்துல நின்னுண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தோல்ல கை போட்டுண்டு அந்த வேணுகானத்துக்கு ஏத்தது போல நடத்தனம் பண்றதாம். ஏன்னா பகவான் இருக்கிறதுனால அவர் அந்த பிராந்தத்துல அவருடைய அந்த சாநித்தியமானது இருக்கிறதுனால இயற்கையா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவும் ஒர்க் ஆகலையாம். இவருடைய அந்த ஆரா அவருடைய அந்த சாநித்தியம் முழுக்க இருக்கிறதுனால அவளுடைய சுவாபாவிகமா இருக்கிறது முழுக்க விட்டுட்டுதான். இது மகான்களுக்கே இது நடக்கும் போது பகவானுக்கு நடக்காதான்னு அஹிம்சா சத்திய பிரதிஷ்டிதாயாம் தத் சந்நிதௌ வைரத்தியாகான்னு மகான்கள்லாம் இப்படி அஹிம்சையை அனுஷ்டானம் பண்ணி அப்படிவா இருக்கும்போது நல்ல கோரமா அடிக்கணும் கொல்லணும் ஏமாத்தணும் நினைக்கிற துஷ்டன் கூட அவளுடைய அந்த ஆறாக்குள்ள போனான்னா அவன் மனசு இப்படிலாம் பண்ணணும்னு தோணாது. ஐயோ நம்ம பண்றதெல்லாம் தப்பு, யாரையும் இம்சை பண்ணக்கூடாதுன்னு அது அவன் மனசுக்கு மாறும். அது மாறுறதுக்கு காரணம் என்னன்னா அவன் ஏதோ நினைச்சிட்டு இருப்பான், அதுக்கு காரணம் அவளுடைய ஆறா அந்த சாநித்தியம். அப்படி மகான்களே பகவான் ஆசிரியிச்ச மகான்களுக்கே அப்படி நடக்கும் போது இது நடந்தது. என்ன மதங்கருடைய ஆசிரமத்துல அப்படிதான் இருந்தது. மதங்கர் அவர் வந்து தபஸ்வியா இருந்து அஹிம்சா பரமோ தர்மஹான்னு இருந்ததுனால எப்படி இந்த வேணுகானம் நடக்கும் போது அந்த பசுக்களும் இந்த புலியும் சேர்ந்து இருந்ததோ அதே மாதிரி மதங்காசிரமத்துல இருந்துதான் பசுவும் புலியும் சேர்ந்து ஒரே கொட்டாயில இருக்குமா. இது ரெண்டுத்துக்கும் தனக்கு தானே இது கோபம், இது அடிக்கணும்னு தோணாது. ஏன்னா மதங்கர் அப்படி அஹிம்சையை சித்தி பண்ணதுனால அந்த அஹிம்சையானது அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் சித்தி ஆயிடுதான் அவர் இருக்கிற அந்த சாநித்தியம் மாத்திரத்துல. அந்த மாதிரி மகான்களுக்கே இருக்கும்போது பகவானால முடியாதா? இப்படி பகவானுடைய வேணுகானம் கேட்கும் போது என்னாச்சுன்னா திருணச்சாராச்சரு விசரலி காயி வியாக்ரேயே கேட்டாயி ஜாலி, அப்படி பசுமாடும் புலியும் தோல்ல கை போட்டுண்டு அந்த வேணுகானத்துக்கு இப்படி ஆடிண்டே வருதான். பக்ஷி கூல நீவாந்த ராகிலே வைரபாவ சமூல மிசரலி பிருந்தாவனி வேணு கவனாச்சா மாயே வாஜே அப்படின்னு பானுதாசர் அற்புதமாக ஒரு வேணுகானத்தை பத்தி ஒரு அவங்கத்தை வர்ணிக்கிறார். இந்த மாதிரி இந்த மான்கள்லாம் தன் கண்கள்னாலேயே அந்த வேணு வாசிக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு ஜோடி ஜோடியா இருந்து பூஜை பண்ணினது இந்த பார்வையினாலேயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த 6வது ஸ்லோகத்துல கிருஷ்ணம் நிரீக்ஷ்ய வனிதோத்சவ ரூபசீலம் ஸ்ருத்வா ச தத்வனித வேணு விசித்ர கீதம் திவ்யஹ விமானகதயஹ. இப்படி பகவான் இப்படி அத்தியுதமாக இந்த வேணு வாசிச்சுட்டு இருக்காரோன்னு அந்த பிருந்தாவனத்துல
இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற கோபிகைகள், பிருந்தாவனவாசிகள், கோபர்கள், பசுமாடு, கன்றுகள் இவைகள்லாம் மயங்கினது ஆச்சரியம் இல்லையா? சொர்க்கலோகத்துல மேல அவாவா விமானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் அங்கேந்து இந்த வேணுகானத்தை கேட்டாலாம் அப்படியே மயங்கிட்டார்களாம். அவளுடைய அந்த விமானத்துல பிரஷ்யத் பிரசூன கபராகா முமுகுர் வினீவ்யா அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா அப்படி கேட்டுட்டே இருக்காலாம். அவ தலையில இருக்கிற அந்த பூக்கள்லாம் கீழே விழருது. அவ எந்த நிலையில இருக்கோம்னே தெரியாதபடிக்கு அந்த வேணுவாகிற மதுவை குடிச்சிட்டு எப்படி அந்த பூவில் இருக்கிற அந்த வண்டு சாப்பிட்டு அந்த வண்டு இப்படி அதில் சுத்தி விழுந்துருமா அந்த மாதிரி இந்த வேணுவாகக்கூடிய அந்த மதுவை அந்த தேவதாஸ்திரிகள்லாம் சாப்பிட்டு அந்த விமானத்திலேயே அப்படியே மயங்கி விழறாலாம். அப்படி வேணுகானமானது பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு மாத்திரம் இல்ல தேவதாஸ்திரிகளையும் அப்படி பண்றது அப்படின்னு பிரம்மனிஷ்டால இந்த ஸ்லோகத்தை அற்புதமான வர்ணிக்கிறார். அடுத்ததாக 7வது ஸ்லோகம், இதுல பசுமாடுகளை பத்தி வர்ணிக்கிறார். காவஷ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீத பீயூஷம் உத்தபித கர்ண புடை பிபந்த்யஹ. இந்த வேணுகானத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோபகர்கள்லாம் சந்தோஷப்பட்டான்னு சொல்றோமோ, பகவான் என்ன பண்ணுவார்னா அப்படி வேணு வாசிச்சுட்டே ரொம்ப தூரம் பசுமாடு போனதுன்னா அந்த பசுமாடை வர வைக்கிறதுக்கு அவர் ஒரு நோட்ஸ் வச்சுட்டு இருக்காரா அந்த வேணுல. அதை வாசிச்சார்னா ரொம்ப தூரம் போயிருக்கிற அந்த பசுமாடுகள்லாம் கிருஷ்ணன் கிட்ட வந்துருமா. அந்த கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப தூரம் மேய்ச்சின்னு போறதோன்னோ அப்படி ரொம்ப தூரம் போயிடுத்துன்னா பகவான் அந்த வேணு எடுத்து இப்படி வாசிச்சார்னா நம்மளை கூப்பிடுறார் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பசுமாடுகள்லாம் வருமா. இந்த பசுமாடுகள்லாம் என்ன பண்றதுன்னா அந்த புற்கள் சாப்பிட்றது அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுவும் தன்னுடைய ரிஷபத்தோட தன்னுடைய அந்த கண்ணுக்குட்டியோட வந்து இந்த வேணுவை குடிக்கிறதான். எப்படின்னா பீயூஷ முத்தபித கர்ண புடை பிபந்த்யஹ. இந்த வேணுவாகிற அமிர்தத்தை குடிக்கிறதாம். பொதுவாக அமிர்தம் குடிக்கணும்னா அதுக்கு ஒரு இலை வேணுமோன்னோ, அந்த இலையில வச்சிருந்தானா அமிர்தத்தை குடிக்க முடியும். இதுவும் இந்த வேணுகானம் ஆகக்கூடிய அமிர்தத்தை குடிக்கிறதுனா சிரவணம் பண்றது. எதனால சிரவணம் பண்றதுன்னா அமிர்தத்தை குடிக்கும்போது அந்த இலை தேவைன்றது போல காதாகிற இலைகளாம். இப்போ அந்த பசுமாடு இந்த பிருந்தாவன பசுமாட்டுக்கள்லாம் பார்த்தோம்னா தெரியும், நம்ம ஊர் பசுமாடு மாதிரி சின்னதா இருக்காது அந்த கால். நீங்க கோவிந்தபுரம் வந்தேன்னா வெள்ளையா இருக்கும். அதுக்கு பிருந்தாவனம் மாடுன்னு பேரு, ஹரியானா பிரீட். அந்த பசுமாடுகளை வந்து பார்க்கணும். பார்த்தேன்னா காது ஒரு 3/4 அடிக்கு இருக்கும் ஒவ்வொரு பசுமாடனுடைய காது. அப்படி அந்த காதை பார்த்துட்டு கிருஷ்ண பிரேமி அண்ணா முதல் தடவை 2008 நம்ம அப்பதான் அந்த பசுமாடுகளை பிருந்தாவனத்திலேருந்து ஒரு 100 மாடு அழிச்சுன்னு வந்தும்போது அண்ணா வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இந்த காதெல்லாம் இந்த பிருந்தாவன மாட்டுக்கு ஏன் பெருசா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பகவானுடைய அந்த வேணுகானத்தை கேட்டு 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 சின்னதா இருந்த காது அப்படியே பெருசா எடுத்து அன்னியிலேருந்து அடுத்த குழந்தைகளுக்கும் காது பெருசா இருக்கிறது போல இருக்கு. அதனாலதான் இந்த மாடுகளுக்கெல்லாம் காது பெருசா இருக்குன்னு நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் எங்கள்கிட்ட கிருஷ்ண பிரேமினா இதை சொன்னார் 2008. அப்போ இதை சொன்னார். அந்த மாதிரி நீங்க பார்த்தா தெரியும், அந்த பிருந்தாவனத்தினுடைய இருக்கிற பசுமாடுகளுடைய காது பார்த்தா பெருசா இருக்கும். அது என்ன பண்றதுன்னா காதுல நன்னா கேட்கணும்ன்றதுனால தன்னுடைய காதை அப்படி மேல் நோக்கி வச்சுருதான் 2 கொம்பு போல. பீயூஷம் உத்தபித கர்ண புடை பிபந்த்யஹ. இந்த காதாகிற அந்த இலையில வேணுவாகிற அமிர்தத்தை குடிக்கிறதா அந்த பிருந்தாவன மாடுகள் ஆசையாக. ஷாவாஸ்னுதஸ்தனபயः கவலாஸ்மதஸ்து கோவிந்தமாத்மனி திருஷா அஸ்ருகலா ஸ்பிருஷந்த்யஹ. அப்புறம் இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அப்படியே தாரதாரியா கண்ணீர் வருதான். இந்த வேணுவாகிற கானத்தை கொடுத்தார், எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை கொடுத்தாரே இந்த கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் மேய்ச்ச மாடுன்றதுனால தானே எங்களுக்கு பெருமை. அந்த பெருமையினால தானே 5000 வருஷத்துக்கு அப்புறம் பிருந்தாவனத்துக்கு ஓடி போய் 100 மாடு அழைச்சின்னு வந்து இன்னைக்கு கோவிந்தபுரத்துல இன்னைக்கு அது 400-500 மாடாகி அதுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். வேற என்ன இதுல வேற எந்த விஷயமும் கிடையாது. குருநாதர் அழைச்சின்னு வந்ததே இது கிருஷ்ணன் மேய்ச்ச மாடு, இதனுடைய அம்மான்னு போனோம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் மேய்ச்சிருப்பார் இந்த மாடை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கேருந்து 100 மாடு அப்ப அழைச்சுன்னு வந்தோம். இன்னைக்கு அது 400-500 மாடாக இருக்கு.
இப்படி அந்த பெருமைய பகவான் மேய்ச்சதுனால தானே அந்த பசுமாடுகளுக்கு வந்தது. இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் எங்களுக்கு அந்த பெருமையை கொடுத்ததுனால அந்த பசுமாடுகள்லாம் எப்படி தன்யவாதம் பகவானுக்கு தெரிவிக்கிறதுன்னு தெரியாததுனால கண்கள்லேருந்து தாரதாரையாக கண்ணீர் கொட்டுறதான் ஆனந்த பாஷ்பமா. இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தியே, நீ எத்தனையோ மிருகங்கள் இருக்கு இந்த பிருந்தாவனத்துல, அதெல்லாம் மேய்க்காதபடிக்கு எங்களை நீ விடாதபடிக்கு இந்த 7-8 வருஷம் எங்களை தினமும் மேய்ச்சின் வரிய. இதனால உன்னுடைய வேணுகானம் கேட்கறது, உன்னை பார்க்கறது, உன்னுடைய திருவடியை நக்கிறது, அப்புறம் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது போல உன் கிட்டக்க வந்து நிக்கிறதுன்னு இப்படி பரம பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தையேன்னு சொல்லிட்டு அந்த பசுமாடெல்லாம் கண்ணும் கண்ணீருமா ஜலம் விடுறதா. அப்படி ஜலம் விட்டுட்டு இந்த கண்ணுக்குட்டிலாம் பால் குடிக்கிறத மறந்துடுத்து, இந்த பசுமாடெல்லாம் புல்லு சாப்பிட்றத மறந்துடுத்து, எல்லாம் கிருஷ்ணனையே பார்த்துட்டு கண்ணும் கண்ணீருமாக ஜலம் விடுறதா. இந்த ஜலம் விடுறது எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணு கண்ணீர்னால பகவான் ஆலிங்கனம் செய்து கொண்டதான். எப்படி அந்த மான்கள்லாம் பார்வையினால பூஜை செஞ்சதோ அதே போல பசுமாடுகள்லாம் தன்னுடைய ஆனந்த பாஷ்பத்தினால பகவான் ஆலிங்கனம் செய்வது போல ஆனந்த பாஷ்பத்தை விட்டதுன்னு இந்த பசுமாடை பத்தி பிரம்மனிஷ்டால் அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் மணிமணியான ஸ்லோகங்கள். அடுத்ததாக 8வது ஸ்லோகம், இதுல இந்த பட்சிகளை வர்ணிக்கிறார். பிராயோ பதாம்ப விஹகா முனயோ வனேஸ்மின் கிருஷ்ணேக்ஷிதம் ததுதிதம் கலவேணு கீதம். இந்த பட்சிகள்லாம் என்ன பண்றதுன்னா, இந்த வேணுகானத்தை கேட்ட உடனே எங்கேயோ தூரத்துல பறந்துட்டு இருக்கிற பட்சிகள்லாம் அந்த மரத்துல வந்து உட்காந்துருது. பக்கத்துல இருக்கிற எல்லா மரங்களையும் எங்க கேட்டா சாவியமா இருக்கும் அங்க வந்து ஜோடி ஜோடியா அதுவும் உட்காந்துருது. கிருஷ்ணேக்ஷிதம் ததுதிதம் கலவேணு கீதம். கிருஷ்ணனை பார்க்கறது, அவன் வாயிலே வரக்கூடிய அந்த புல்லாங்குழலுடைய சப்தத்தை கேட்கறது, அப்படி ஆனந்தமா கேட்டுக்கொண்டு அது என்ன பண்றதுன்னா, இந்த பட்சிகளால வந்து அசையாம இருக்கவே முடியாது. அது என்ன பண்ணினதுன்னா இப்படி எப்படி சேஷ்டை பண்ணிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சா தெரியும், எங்க எந்த பட்சி இருந்தாலும் எங்கேயாவது கொத்துறது, நிக்கிறது, எங்க பாக்குறது இங்க பாக்குறதுன்னு ஒரு செகண்ட் கூட அதால அசையாம இருக்க முடியாது. ஆனா இங்க என்ன பண்றதுன்னா, அத்தனை பட்சிகளும் ஜோடி ஜோடியா வந்து உக்காந்துட்டு ஒவ்வொரு கிளையிலையும் எங்க கேட்டா சௌக்கியமா இருக்குமோ அங்க வந்து உக்காந்துட்டு இந்த வேணுகானத்தை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னா, அசையாதபடிக்கு அப்படியே ஒரு சித்திரத்துல எழுதின பட்சி போல எல்லாம் இந்த வேணுகானத்தை கேட்டுட்டு இருக்கான். ஆச்சரியமா இருக்கான். பட்சி வந்து அசையாம இருக்கவே இருக்காது. எப்படி இத்தனை நேரம் உட்கார்ந்து அசையாம சித்திரத்துல எழுதின பட்சி மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ தோன்றது, கோபிகைகள் சொல்றா, இது பட்சிகள் இல்ல, மகான்கள் யோகிகள் பாகவதாலாம் பட்சி ரூபத்துல வந்து இந்த பிருந்தாவனத்துல உட்கார்ந்துட்டு இந்த வேணுகானத்தை கேட்கறா அப்படின்னு கோபிகைகள் இந்த பட்சிகளை வர்ணிக்கிறார். அதே போல பானுதாசரும் தன் அபங்கத்துல பக்ஷி கூல நீவாந்தராகிலே மயிரபாவ சமூல விசரலி பிருந்தாவனி வேணு கவனாச்சா மாயவாஜே. இந்த பக்ஷி குலங்கள், இந்த பக்ஷி எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா, சித்திரத்துல எழுதினது போல உட்கார்ந்துட்டு இந்த வேணுகீதத்தை கேட்கறது. வைரபாவ சமூல விசரலி, அதுக்கு இருக்கிற அத்தனை தன்னுடைய சுவாபாவிகமா இருக்கக்கூடிய அத்தனமும் போய் அதெல்லாம் அப்படியே சித்திரத்துல எழுதினது போல அந்த கிருஷ்ணன் அனுபவிச்சது அப்படின்னு பானுதாசரன் தன்னுடைய அபங்கத்துல வர்ணிக்கிறார். இப்படி பட்சிகள், இது வந்து பட்சிகள்னு நான் நினைக்கல, இவெல்லாம் முனிவர்கள்னு நினைக்கிறேன்னு கோபிகைகள் ஒருத்தருக்கு பேசிக்கிறாளா இந்த கிருஷ்ணர் வர்ணிக்கிறத, வேணுகானத்தை வர்ணிச்சுண்டே அப்படின்னு பிரம்மனிஷ்டால் பரீட்சித் மகாராஜா கிட்ட இதை சொல்ற. அடுத்ததாக 9வது ஸ்லோகம், இதுல யமுனையை பத்தி வர்ணிக்கிறார். அந்த யமுனைக்கு கிடைச்ச பாக்கியம்ல, பாரத தேசத்துல எத்தனையோ நதிகள் இருந்தாலும் அந்த யமுனா நதியை தான பகவான் தேர்ந்தெடுத்தார். நத்யஸ்ததா ததுபதார்ய முகுந்த கீதம் ஆவர்த்த லக்ஷித மனோபவ பக்னவேகாஹ. இந்த யமுனை பிரவாகமா போறா, சரத்ருத்துல நிறைய ஜலம் இருக்கு. அந்த யமுனைக்கோ வந்து இந்த வேணுகானத்தை கேட்கணும். இந்த வேணுகானத்தை கேட்கணும்னா பிரவாகமா போயிட்டே இருந்ததுன்னா ஒழுப்படியா கேட்க முடியுமோ? பிரவாகமா போயிட்டே இருந்தா தன் பாதையில தான் போயிட்டு இருக்க முடியும். கொஞ்சம் மெதுவா போனாதான் இந்த பாதையை பத்தி கவலைப்படாதபடிக்கு பக்கத்துல என்ன நடக்கிறதுன்னா பார்த்துட்டு கேட்டுட்டு போக முடியும். ஒன்னும்
அதனால அந்த யமுனா ஜலம் என்ன பண்றதுன்னா அது ஒரு உபாயத்தை தேடினது. என்னன்னா இப்படி பிரவாகமா ஓடினோம்னா ஓடி போயிடலாம். அதே ஒரு சுழலாக மாறினதுன்னா அப்ப என்ன ஆகும்னா அது அப்படி சுத்தி 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 மெதுவா தான் கடந்து போகும். அது சுழல் வந்தா அப்படிதான் இருக்கும். அதனால அது என்ன பண்றதுன்னா நத்யஸ்ததா ததுபதாரிய முகுந்த கீதம் ஆவர்த்த லக்ஷித மனோபவ பக்ன வேகாக. அந்த வேகத்தை தடுக்கணும்ன்றதுக்காக அந்த யமுனை சுழல் சுழலா போறதா, அந்த சுழண்டே போகும்போது மெதுவா போறதுனால அந்த வேணுகானத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. இப்படி அனுபவிச்ச அந்த கிருஷ்ணனை போய் கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கான் அந்த யமுனா நதிக்கு. அப்படி கட்டிக்கணும்னா எப்படி போய் கட்டிக்கிறதுன்னா ஆலிங்கனஸ்தகிதம் ஊர்மி புஜைஹி முராரேஹே. கட்டிக்கணும்னு நினைச்சு என்ன பண்றான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரவாகம் ஏறி 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 இந்த சமுத்திரத்துல அலைகள் முன்பு வருவது போல, நதியில அலைகளே வராது, ஆனா ஏதோ அலை வருவது போல இப்படி அந்த யமுனை கொஞ்சம் கொஞ்சமா மேல நேரா அந்த மந்தார விருட்சத்துக்கு அடியில நின்று கொண்டு அப்படி சாஞ்சுண்டு ஒய்யாரமா வேணு வாசிக்கிற அந்த கிருஷ்ணனுடைய பாதத்தை நினைக்கிறதா ஆலிங்கனம் பண்ணுவது போல. அப்படி பாத ஸ்பர்ஷம் பட்டவுடனே அந்த யமுன ஜலத்து ரோமாஞ்சம் ஏற்படுறதா கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷத்துல. ஆலிங்கனஸ்தகிதம் ஊர்மி புஜைஹி முராரேஹே. அது என்னன்னா தன்னுடைய கையா இருக்கக்கூடிய அலைகள்னால பகவானாகிற சரணத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுக்கு ரோமாஞ்சம் ஏற்படுத்து. கிருஹந்தி பாதயுகலம் கமலோபஹாராஹ. இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக பகவான் இப்படி அனுகூலம் பண்ணின அந்த பிரபுவுக்கு எதுவுமே சமர்ப்பிக்காம வருது சரி கிடையாதுன்னு. அதனால அப்படியே வரும்போது அங்க பக்கத்துல ஒரு மடுவுல நல்ல பூத்து தாமரை இருக்கான் சித்தமாக. அப்படி வரும்போது ஏதோ பிரவாகத்துல தாமரை அடிச்சுன்னு போறது போல அந்த தாமரை நிறைய தாமரைகளையும் பிரிச்சு தன் கையாகி கூடிய அலையினால கொண்டு பகவான் ஆகிற திருவடியை ஆலிங்கனம் செய்வது போல செஞ்சு கொண்டு இந்த புஷ்பத்தையும் சமர்ப்பிச்சு இப்பேற்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்தையே அப்படின்னு சொல்லிட்டு ரோமாஞ்சத்தோட கண்ணும் கண்ணீருமாக யமுன ஜல அப்படியே பிரவகிச்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். யமுனா ஜல ஸ்திர ஸ்திரவாகே. பானுதாசன் தன்னுடைய அபங்கத்துல சொல்ற அந்த யமுனை என்ன பண்றதுன்னா பகவானை பார்க்கணும்னு மெல்லமா போறதான். ஸ்திர ஸ்திரவாகே அப்படி போயிட்டே இருக்கிறவள் பகவானை பார்த்த உடனே பகவானை பார்த்து மயங்கினா அதுக்கப்புறம் போறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது. அப்படியே நின்னுட்டாலாம் யமுனை. நாம நின்றுட்டே இருந்தா சரி வருமோ, நம்ம நதியாச்சே ஓடணும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் தூரம் போறாளாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே பாக்குறாளாம், நின்னுட்டாலாம். ஸ்திர ஸ்திரவாகே. இப்படி யமுனை போறா. யமுனை மாத்திரமான்னா ரவி மண்டல சாலதா ஸ்தப்தகோய. இது மாத்திரம் இல்ல, மேல சூரிய பகவான் வேற பகவானை பார்த்துட்டே இருக்காரா. அவருக்கு ஆசை தாங்க முடியல. இப்படி பகவான் வேணுவாத்தியம் வாசிக்கிறது. அவரும் ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே தான் இருக்காரு. இந்த நவ கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு சுத்தி வராரோனோ. அப்படி சுத்தின்னு வரும்போது இந்த வேணுகானம் வேணு வாசிக்கிற அந்த பகவானை பார்த்த உடனே அவரும் நின்னுட்டாரா யமுனை போல. ரவி மண்டல சாலதாஸ்தப்தகோய சீஷ குரும வராகத கிதராவே பாலாஸ்தன தேவு விசரலி காஜே பிருந்தாவனி வேணு கவனாச்சா மாயேவாஜே அப்படின்னு இப்படி அந்த யமுனை, அந்த சூரிய மண்டலம், அப்புறம் அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போன அப்படின்னு சொல்லிட்டு பானுதாசர் தன்னுடைய அபங்கத்துல இந்த வேணுகானத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார். அடுத்ததாக 10வது ஸ்லோகம் இந்த மேகத்தை பத்தி வர்ணிக்கிறார். திருஷ்ட்வா தபி விரஜ பசூன் சஹராம கோபைஹி சஞ்சாரயந்தம் அனுவேணு முதீரயாதம். இந்த ஆத்தப்பே இந்த நல்ல வெயில் அடிக்கிறதா, அந்த வெயில்ல பகவான் இந்த மாடு கன்றுகள் இந்த குழந்தைகள் எல்லோரையும் அழைச்சின்னு போற வேணுவாத்தியம் வாசிச்சு கொண்டே. இப்படி இவர் போயின்னு இருக்கும் போது சஞ்சாரயந்தம்
அனுவேணு முதீரயதம். அப்படி வேணுவாத்தியம் வாச்சண்டு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துன்னு போகும்போது அங்கங்க வெயில் சுளீர்னு அடிக்கிறதாம். பிரேம பிரவருத்த உதிதா குசுமாவலீபிஹி. அதனால மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மேகங்களுக்கு இப்படி பகவான் வெயில்ல சஞ்சாரம் பண்றது பிடிக்கவே இல்லையா. இப்படி பகவான அந்த மேகங்கள்லாம் என்ன பண்றதுன்னா தன்னுடைய நண்பன் போல பாக்குறதாம். தன் நண்பன் கஷ்டப்பட்டா ஒரு உண்மையான நண்பனால தாங்க முடியாதோன்னு, அதனால என்ன பண்றதுன்னா இப்படி வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு கொடை கொடுத்துதான். கொடைன்னா என்ன, சாதாரண நம்ம வச்சுட்டு இருக்கிற கொடை கிடையாது, தன் சரீரத்தையே கொடையாக மாத்தினதான். அந்த மாதிரி ஒரு மேகம் மாதிரி ஒன்று கொடை கிடைச்சதுன்னா எவ்வளோ நம்மளுக்கு ஹிதமாக இருக்கும். நல்ல வெயில்ல அப்படியே நிருண்ட மேகம் வந்ததுன்னா அதை விட வெயிலே தெரியாம எவ்வளோ ஹிதமாக இருக்கும். அதனால நம்மளுடைய நண்பனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுக்கு இப்படி வெயில்ல இந்த மாடெல்லாம் மேய்ச்சின்னு போகும்போது இந்த சரீரத்தை சிரமம்லாம் இருக்கவே கூடாது. அதனால எங்கெங்கெல்லாம் இந்த பசுமாடுகள் போறதோ, எங்கெங்கெல்லாம் இந்த கன்றுகள் போறதோ, எங்கெங்கெல்லாம் கோப குழந்தைகள் இருக்காலோ, எங்க கிருஷ்ணர் பலராம சுவாமி இருக்காலோ அவ மேல வெயில் படாதபடிக்கு தான் ஒரு பெரிய கொடையாக மேகத்தினாலேயே மாறி அவ சஞ்சாரம் பண்ணும்போது கொடை போல மேல சஞ்சாரம் பண்ணிட்டே வருதான். அந்த மாதிரி வருதுனால அவளுக்கு வெயில்னால தாபமே தெரியல. சக்யுஹு வியதாத் ஸ்வபுஷா அம்புத ஆதபத்ரம். அம்புதா ஆதபத்ரம் யதாத். இந்த அம்புதஹான்னா மேகம் தான் கொடையாக மாறி அவளுக்கு அந்த வெயில் மேல படாதபடிக்கு கிருஷ்ணன் கூட சஞ்சாரம் பண்ணிட்டு வந்ததுன்னு இப்படிலாம் இது அனுபவிச்சு பிரம்மனிஷ்டால் சொல்றார் இந்த கோபிகைகள் சொல்லுவது போல. மேல இந்த 11வது ஸ்லோகத்தை பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். பூர்ணா புலிந்திய உருகாய பதாப்ஜராக ஸ்ரீ குங்குமேன தயிதாஸ்தன மண்டிதேனா. பகவான் சரீரத்துல நிறைய சந்தனத்தை பூசின்னு இருக்காராம். சந்தன சர்ச்சித நீலகளேபர பீதவசன வனமாலி. ஜெயதேவர் வர்ணிச்சிருக்காருனோ இந்த சந்தனத்தை நிறைய பூசிப்பாராம். ஏன் பூசிக்கிறார்னா அவருடைய கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்குமா. இந்த நீருண்ட வேகம் போல கருத்த சரீரத்துல இந்த சந்தனத்தை பூசிண்டானா எடுப்பா தெரியும். வெள்ள வெள்ளையன்னு இருக்கிறவ பூசிண்டான்னா சந்தனம் இருக்கிறது தெரியவே தெரியாது. ஆனா பகவானுடைய நிறத்துக்கு அவர் கட்டின்னு இருக்கிற அந்த பீதாம்பரத்துக்கு சந்தனத்தை பூசிண்டா அப்படி அழகா இருக்கு. அந்த சந்தனத்தை பூசிண்டு அவர் இந்த சந்தனத்தோட இந்த பிருந்தாவனம் முழுக்க சஞ்சாரம் பண்றார். போராதுக்கு அவருடைய திருவடியை எல்லா இடத்துலையும் வைக்கிறாராம். அந்தருடைய திருவடி தாமரப்பூ கலர்ல அந்த திருவடி இருக்குமா பகவானுடைய திருவடி. அதனால எங்கெங்கெல்லாம் பகவானுடைய திருவடி படுறதோ அந்த மண்ணெல்லாம் பார்த்தா அந்த தாமரப்பூ கலர்லயே ஆயிடுறதான். பகவானுடைய திருவடி படுறதுனால அந்த ஸ்பர்ஷ மாத்திரத்துல அந்த மண்ணெல்லாம் அப்படி ஆன உடனே கோபிகைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை குங்குமம் மாதிரி நினைத்து கொண்டு அதை எடுத்துன்னு வந்து தன்னுடைய மார்பிலையும் தலையிலையும் வைத்து கொண்டு கிருஷ்ண பிரசாதமாக அதை கோபிகைகள் வைத்துக் கொள்றார்கள்னு இந்த ஸ்லோகத்துல பிரம்மனிஷ்டால் இப்படி ஒரு வர்ணனையை வர்ணிக்கிறார். லிம்பந்திய ஆனன குச்சேஷு ஜகுஸ்ததாதிம். அதை இப்படி மார்பிள தடவி கொண்டு தலையில வச்சு கொண்டு கிருஷ்ணனுடைய பிரசாதமாக நினைத்து கொண்டு கிருஷ்ணரையே ஆலிங்கனம் செய்து கொள்வது போல கோபிகைகள் இப்படி மனஸ்பூர்த்தியாக அந்த மண்ணை கிருஷ்ண பிரசாதமாக எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்றார்கள். அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது அங்க நிறைய வேடஸ்திரீகளும் இருக்கலாம் அந்த காட்டுக்குள்ள. அவர்களும் இதை எடுத்துக்கொண்டு அவ மார்பிள பூசிண்டு தரையில பூசிண்டு இப்படி கிருஷ்ண பிரசாதமாக நினைத்து கொண்டு எல்லோரும் அந்த பகவானுடைய திருவடி தூளிய அது குங்குமம் போல இருக்கா அதை எடுத்துட்டு பிரசாதமாக எடுத்துக்கொண்டார்கள்னு இந்த ஸ்லோகத்தை பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த 12வது ஸ்லோகத்துல கோவர்தனத்தை பத்தி வர்ணிக்கிறார். கோவர்தனத்தை பரம பாகவதோத்தமன்னு வர்ணிக்கிறார். ஹந்தாய மத்ரிரபலா ஹரிதாசவர்யா யத்ராம கிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதஹ. அத்ரிரபலா ஹரிதாசவர்யா. இந்த கோவர்தனத்தை ஹரிதாசவர்யன் பாகவத சிரேஷ்டனாக நான் நினைக்கிறேன். உண்மையான உத்தம பாகவதாளுடைய லட்சணம் என்ன? பகவானுடைய திருவடி அனவரதமும் அவ மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கிறது.
பகவானுடைய சேவையில இருக்கிறது, பகவத் சம்பந்தமாக இருக்கிறது. இங்க கிருஷ்ணர் பார்த்தா எப்பொழுதும் பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் மாடு மேய்ச்சன்னு கோவர்தனத்துக்கிட்ட வந்துருவாளாம். மாடு எல்லாத்தையும் மேய விட்டுட்டு கோவர்தனத்து மேல ஏறிடுவாளாம். அதனால எப்போதும் பகவான் வந்து அவருடைய சரண ஸ்பர்ஷத்தை இந்த கோவர்தனத்து மேல வைக்கிறதுனால அத்ரிரபலா ஹரிதாசவர்யா, அதனால இந்த கோவர்தனத்தை ஹரிதாச சிரேஷ்டனாக நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பாரத தேசத்துல எத்தனையோ மலைகள் இருந்தாலும் இந்த கோவர்தனத்துக்கு தான் கிரிராஜ் அப்படின்னு பெயர். கிரிராஜ் அப்படின்னா, கிரின்னா பர்வதம், மலை, அதுல ராஜா சக்கரவர்த்தியாக விலகக்கூடியது. இப்ப நம்ம கோவர்தனத்தை போய் பார்த்தோம்னா அந்த கோவர்தனத்தையே நம்ம பிரதட்சிணமா வந்தோம்னா 20-25 கிலோமீட்டர்ல முடிச்சிடலாம். இது என்னடா இது கிரிராஜா, என்னடா மலைன்னா, எங்க மலைன்னா, மலை பார்த்தேன்னா ஒரு 50-60 அடி ஹைட்ல தான் இருக்கும் அந்த மலையே. அதுக்கு என்ன காரணம்ன்றது பின்னாடி சொல்றேன். இப்படி இந்த மலை இருக்கே, இது வந்து இத்தினூண்டா இருக்கு மலை, இதுக்கு போய் கிரிராஜ்னு சொல்றாரு. கிரிராஜ்னா மலைகள்ல சிரேஷ்டமானதுன்னா ஹிமாலயம் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு 5 நாடை சேர்க்கக்கூடிய ஹிமாலயத்தை கிரிராஜ்னு சொன்னான்னா அது சாமியமா இருக்கும். இந்த இத்தினோண்டு இருக்கிற இந்த கோவர்தனத்தை போய் ஏன் கிரிராஜ்னு பெரியவாள்லாம் சொல்றான்னா, இங்க பெருசு சின்னது விஷயம் இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தம் எதுக்கு பட்டதோ அதனாலதான் அதுக்கு கிரிராஜ் அப்படின்னு பெயர். பகவானுடைய ஸ்பர்ஷம் பகவானுக்கு வேணுங்கிறத கொடுத்துண்டு பகவானுக்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுத்துக்கூடிய அந்த கோவர்தனத்தை தான் இன்னைக்கும் கிரிராஜ்ஜி மகாராஜுக்கும் தான் அவ வந்து பரிக்கிரமா பண்ணும்போது சொல்லிட்டு வருவா, இந்த மலைகள்ல சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லுவா பிருந்தாவன வாசிகள்லாம். கிரிராஜன் இந்த கோவர்தனத்து தான் பேரு. இப்படி இவா சொல்றதுக்கு முன்னாடியே கோபிகைகள் பேசுகிறது போல பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறா. என்னன்னா, இந்த கோவர்தனத்தை பரம பாகவதோத்தமால்னு நினைக்கிறோம். ஏன்னா பரம பாகவதோத்தமாலுடைய லட்சணம் என்னன்னா, பகவானுடைய ஸ்பர்சனம், பகவானுடைய சிந்தனம் அனவரதமும் இருக்கிறது. அது மாத்திரமா என்ன இல்லாதபடிக்கு பாகவதாலுக்கு சேவை செய்யறது, பாகவதால எல்லோரையும் பகவத் சுரூபமாக பார்த்து அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்கறது தான் உத்தம பாகவத லட்சணமா. அதே போல இந்த கோவர்தனம் என்ன பண்றதுன்னா, இந்த கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டான அத்தனை மாடுகளும் வரும்போது அதுக்கு வேணுங்கிற புற்கள்லாம் கொடுக்கறது, அதுக்கு வேணுங்கிற ஜலத்தை கொடுக்கறது. இந்த பசங்கள்லாம் வரும்போது அந்த மலைகள்ல நிறைய மரங்கள் இருக்கு, அதுல இருந்து பழங்கள் எடுத்து சாப்பிட்றது இவாளுக்கு ஆதித்யம் கொடுக்கறது போல. அதே மாதிரி பகவான் கூட இருக்கக்கூடிய இந்த பாகவதால் எல்லோருக்கும் ஜலத்தையும் கொடுக்கறது, பாகவதால கவனிக்கிறது. இது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த பகவானுக்கே வேணுங்கிற பசிக்கும் போது பழத்தை கொடுத்துண்டு, வேணுங்கிற ஜலத்தை கொடுத்துண்டு, அந்த நிழல் கொடுத்துண்டு, அந்த குகையில இருந்து கொண்டு பகவான் சந்தோஷமாக இருக்கிறதுனால பகவானையும் சந்தோஷப்படுத்திண்டு பாகவதாலையும் உபச்சாரம் படுத்தி கொண்டு அந்த பசுக்களுக்கும் வேணுங்கிறத கொடுக்கறதுனால இந்த கோவர்தனத்தை என்ன நினைக்கிறேன்னா ஹரிதாச சிரேஷ்டமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உத்தம பாகவதோத்தமாலுக்கு இருக்கக்கூடிய லட்சணம் முழுக்க இந்த கோவர்தனத்துக்கு இருக்கு. அதனாலதான் இந்த கோவர்தனத்தை கிரிராஜ் அப்படின்னு சொல்றா. இந்த கோவர்தனம் வந்து பெருசா இருந்துதான். என்னன்னா இது வந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு பானுதாசர் தான் சொல்றார். பிருந்தாவனி வேணு கவனாச்சா மாயவாஜே வேணு வாஜே கோவர்தன காஜே வேணு வாஜே கோவர்தன காஜே. வேணு வாசிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இந்த கோவர்தனமும் பெரிய பர்வதமா தான் இருந்துதான். அந்த கிருஷ்ணனுடைய வேணு வாத்தியத்துல உருக ஆரம்பிச்சிருத்தான். ஆஹா, இப்படி ஒரு பாக்கியத்தை வந்து எனக்கு கொடுத்து இங்க வந்துட்டு என் மலையில சஞ்சாரம் பண்ணி கொண்டு இங்க வந்து வேணுவாத்தியம் வாசிக்கும் போது அந்த ஆனந்த பாஷ்பத்துல கண்ணீர் விட்டு 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 நித்தியபடி அழுது அழுது உருகி அந்த கோவர்தனமா இருக்கக்கூடிய மலையே உருகி இப்ப சின்ன மலையா ஆயிடுத்துன்னு பானுதாச சொல்ற. வேணுவாஜே கோவர்தன வாஜே. அதனால பெருசாதான் இந்த கோவர்தனமும் வேணுகானத்தை கேட்டு கேட்டு பகவத் கிருபையை நினைச்சு நினைச்சு இந்த கோவர்தனம் பெருசா இருந்த மலையே உருகி போயிடுதான். உருகி போய் இன்னைக்கு
அந்த உருகினதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்சத்தை தான் நம்ம போய் தரிசனம் பண்றோம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி பிரம்மனிஷ்டால் இந்த கோவர்தனத்தை வர்ணிக்கும் போது பாகவத சிரேஷ்டனாக நான் நினைக்கிறேன். இப்படி வேணுங்கிற எல்லாத்தையும் பகவானுக்கும் பகவத் பக்தர்களும் அந்த பசுமாடுகளுக்கும் இந்த கோவர்தனம் கொடுக்கறதே, அப்பேற்பட்ட கோவர்தனத்துக்கு நமஸ்காரம், இது நான் ஒரு பாகவதோத்தமனாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு கோபிகைகள் பேசுவது போல பிரம்மனிஷ்டால் சொல்றார். கடைசியான ஸ்லோகம் 13வது ஸ்லோகத்துல அற்புதமாக சொல்றார். கா கோபகைரனுவனம் நயதோருதார வேணுஸ்வனைஹி கலபதைஸ்தனுப்ருத்சு சக்யஹ. இந்த பசுக்களோடு கோப குழந்தைகளோடு பகவான் வளராம சுவாமியோட இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வராராம். இப்படி அவர் வரும்போது எப்படி வரார்னா ஒரு இடையனாகவே ஆயிட்டாராம். இப்படி சர்வேஸ்வரன் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு மாடு மேய்க்கிறவன் போலவே இருக்காராம். கழுத்துல பார்த்தா அந்த மாடு கறக்கணும்ன்றதுக்காக அந்த காலை கட்டி தானே கறப்பா, அந்த கயிறு கழுத்துல போட்டு இருக்கார். மாடை விரட்டணுன்றதுக்காக சாட்டை கொம்பு கையில இருக்கு. ரொம்ப தூரம் போனா அந்த மாடை கூப்பணுன்றதுக்காக கொம்பு வாத்தியம் கையில இருக்கு. இப்படி எப்படி ஒரு யாதவன் இருப்பானோ அந்த ரூபத்தையே எடுத்துட்டு இருக்காரா. அப்படி பார்க்கறதுக்கு இடையனாவே ஆயிட்டாராம். வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு இடையனாக இருக்காராம். காகோபகைரனுவனம் நயதோருதார வேணுஸ்வனைஹி கலபதைஸ்தனுப்ருத்சு சக்யா. இப்படி அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த பசுக்களோடு அப்புறம் அந்த குழந்தைகளோடு எல்லா கன்றுகளோடும் வேணுவாத்தியம் வாசிச்சு கொண்டு அந்த இடத்தையே சந்தோஷப்படுத்தி கொண்டு எல்லா இடமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போறதா. அப்படி எல்லாம் பார்த்து ஸ்தாவரம் ஜங்கமம் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாம் பார்த்தா அப்படியே அது வியதிரேகமா ஆயிடுறதாம். அஸ்பந்தனம் கதிமதாம் புலகஸ்தரூனாம் நிர்யோக பாசகிருத லக்ஷணயோர் விசித்திரம். என்னன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் தாறுமாறா ஆறுது. என்ன அசைகும் பொருள் அசையா பொருள் தானே இந்த உலகத்துல இருக்கிறது. அசையா பொருள்லாம் அசையறது, அசையும் பொருள்லாம் அசையாம இருக்கான். எது அசையும் பொருள்னா எதெல்லாம் அசையாம இருக்கான்னா இந்த மான்கள்லாம் இருக்கணும், அதால அசையாம இருக்கவே முடியாதனும், இங்க எங்க போகுமோன்னு அதெல்லாம் என்ன பண்றதுன்னா அப்படியே கண்களால கிருஷ்ணனை பார்த்து கொண்டு ஒரே இடத்துலயே புல்லு கூட மேயாம இருக்கு. அதே மாதிரி பசுமாடும் பார்த்தா அங்கே சஞ்சாரம் பண்ணாம இருக்க முடியாது. பசுமாடும் பார்த்தா அந்த காதை முழுக்க தூக்கி கொண்டு அந்த பகவானுடைய வேணுகானத்தை அப்படியே ஆனந்தமாக அந்த வேணுகானத்தை அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் பட்சிகள் சொன்னமோனோ பட்சிகால சுத்தமா முடியவே முடியாது. ஆனாலும் சித்திரத்துல எழுதின பட்சி போல அப்படியே அந்த பகவானுடைய வேணுகானத்தை அனுபவிச்சுருக்கு. இந்த மாதிரி அசையும் பொருள் எல்லாம் அப்படியே அசையா பொருள் போல இருக்கு. அடுத்தது அசையா பொருள். அசையா பொருள்லாம் அசையறதான். அது என்னன்னா அசையாதது தானே மரங்கள். அந்த மரங்கள்லாம் அசைஞ்சின்றே என்ன பண்றதுன்னா தன் கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலம் கொட்டுறதான். இந்த வேணுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே நம்ம குடும்பத்துல பிறந்த ஒரு மரம் தானே இது. மரங்கள் எல்லாம் சேரும்போது நம்ம குடும்பத்துல பிறந்த இந்த ஒரு மரத்துக்கு பகவான் கூட இப்படி ஒரு பாக்கியமா அனுபவிக்கிறதுக்குன்னு அந்த வேணுவை பார்த்து இந்த மரங்கள்லாம் கண்லேயும் ஜலம் விடுறதோனோ, அதனால அசையாத மரம் ஜலம் விடுறது. அடுத்ததாக இந்த கோவர்தனம் அசையவே அசையாதோன்னு மலை. அந்த அசையாத இருக்கிற கோவர்தனம் பகவானுடைய அந்த வேணுகானத்தை கேட்டு உருகி ஓடுறதொன்னும் போச்சுன்னு தானே அந்த பானுதாசரும் வர்ணிச்சிருக்கார். அதனால தானே சின்னதா ஆயிடுது கோவர்தனம் அவ்வளோ பெருசா இருக்கிறது. அதனால அசையா பொருள் எல்லாம் அசையறது, அசையும் பொருள்லாம் அசையாக இருக்கக்கூடியது இந்த வேணுகானத்தினுடைய மகாத்மியம்னு நிர்யோக பாசகிருத லக்ஷணயோர் விசித்திரம். அதனால இந்த உலகத்தினுடைய சுவாபாவிகத்தையே இந்த வேணுகானமானது மாத்தினது அப்படின்னு ஏவம் விதா பகவதோ யா பிருந்தாவனசாரிணா வர்ணயந்த்யோ மிச்சோ கோப்யா கிரீடாஹ தன்மயதாம் யயுஹு. இப்படி கோபிகைகள்லாம் அந்த வேணுகானத்தை வர்ணிச்சுண்டு வேணுகானத்தினால பகவான் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போறது, அப்புறம் அந்த குழந்தைகளோட விளையாடுறது, இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்கறது போல வர்ணிக்கிறாராம். நான் தான் சொல்லணும்னு ஒரு விஷயத்த நாம ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதனுடைய ரகசியங்கள் அது என்ன நடக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும்.
அதனால இப்படி கிருஷ்ணனையே அனவரதமும் ஸ்மரிச்சுருக்கிறதுனால எங்கேயோ வாசிக்கிற வேணுகானம் அவ காதுல விழுறது, எங்கேயோ நடக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் இவாளுக்கு கண்ணில் பக்கத்துல இருந்து அனுபவிக்கிறது போல இவ அனுபவிச்சு இந்த மாதிரி அவாக்குள்ளேயே இப்படிலாம் இது நடந்ததுரி, இப்படிலாம் அந்த மயில் நடனம் ஆடினதுரி, இப்படிலாம் அந்த மரங்கள்லாம் ஜலத்தை விட்டது, இப்படிலாம் மான்கள் வந்து அப்படி பார்த்தது, அப்புறம் பசுக்கள்லாம் இப்படி கண்ணீர் விட்டது, பட்சிகள்லாம் நின்னது, விமானத்துல இந்த தேவதைகா ஸ்திரீகள்லாம் வந்து மயங்கி விழுந்தார்கள், அப்படி இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த கோவர்தனமே பரம பாகவதோத்தமால்னு மாத்தி மாத்தி இவா இப்படி பேசிண்டு இவாளுடைய அந்த பகவத் விஷயமான இந்த சல்லாபங்களை பாட்டாக பிரம்மனிஷ்டால் சொல்லி இதை வேணுகீதமாக அற்புதமாக வர்ணித்து முடிக்கிறார் பிரம்மனிஷ்டால். இப்படி இந்த வேணுகீதமானது ரொம்ப அற்புதமான சரித்திரம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சரித்திரம். இந்த மாதிரி வேணுகீதத்தை சொல்லணும்னு நான் 16 வருஷம் புக்கில் எழுதி வச்சிருக்கேன். முன்னாடியே 16 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய கதை சொல்லக்கூடிய நோட்டில் எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேணுகீதமாக விஸ்தாரமாக என்னைக்காவது பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணார்னா நாம் சொல்லணும்னு நான் ரொம்ப அனுபவித்து எழுதினேன். அது ஆரம்பமே இந்த ஐ முரளின்னு இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா கதையை அதை போட்டு தான் இந்த புஸ்தகத்திலே எழுதின ஒரு சின்ன புக்கு. அந்த புக்கில் எழுதின நானும் ஒரு 16 வருஷம் முன்னாடி எழுதினது. அப்போ எழுதும்போது நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் பகவான், பார்ப்போம் அந்த காலத்தை எதிர்பார்ப்போம்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ விஸ்தாரமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் விடாதபடிக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னன்னா ரொம்ப ஆத்ம திருப்தியாக இந்த அத்தனை அபங்கங்கள், ஊத்துக்காடுடைய பாட்டு, கருணாமிர்த ஸ்லோகம் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு தான் அது தீர்றது. 16 வருஷங்களுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் இந்த சுகாச்சாரியால் சொல்லும்போது பரீட்சித் மகாராஜா பார்த்து சொன்னார். ஒன்றும் என்ன சொன்னார்னா, இப்போ ராமாயணத்தை ஆரம்பித்த உடனே ஐயோ ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டாரேன்னு பயப்படுறான் பரீட்சித். ஏன்னா ராமாயணத்தை ஆரம்பித்தா என்னைக்கு நிறுத்துவானே தெரியாது, பெரிய கிரந்தம். அதனால நீ கவலைப்படாத, இந்த ராமாயணம் உனக்காக அல்ல, ராமச்சந்திர பிரபுனுடைய சரித்திரத்தை நான் எனக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னது போல இந்த வேணுகீதம்ன்றது உங்களுக்காக சொன்னாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் சொன்னது இந்த வேணுகீதம். ஆனா இதுல முக்கியமான இது உங்களுக்கு கிருதஜ்ஞத்தை சொல்லணும். நான் ஏதோ ஒரு 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 100 பக்தாலா இருந்து அவ கேட்பா, அவளுக்கு சொல்லலான்னு அப்படியாவது பகவான் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணி 16 வருஷம் முன்னாடி எழுதி வச்சதை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இது ஸ்ரத்தையோட கேட்டு அவ ஒவ்வொருத்தரும் வந்து அற்புதமா இருக்கு அற்புதமா இருக்குன்னு, சில பேரெல்லாம் அவ கத்கதமா அவ மெசேஜே அனுப்ப முடியல. சில பேர் சொல்றான் எங்களுக்கு வார்த்தையே இல்லை, அப்படி எங்க ஆத்துல கிருஷ்ணன் விளையாடுறது போல இப்படி கிருஷ்ணலீலைகள் இருக்குன்னு அத்தனை பேரும் பக்திமான்களாக இதை வந்து அனுபவிக்கிறாளோன்னு அதுதானே ரொம்ப முக்கியம். அதனால உங்களால தான் இப்படி எனக்கு ஒரு பாக்கியம் சொல்றதுக்கு. அதனால இந்த வேணுகீதம் எனக்காக என் ஆத்ம திருப்திக்காக விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். அதனால எல்லோருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனால அப்படி ஒரு பாக்கியத்தை பகவான் கல்யாணி பதகாதேயம்னு நாம ஒரு பிரார்த்தனையவ நியாயமா வைத்தோம்னா அந்த காலம் வரும்போது பகவான் கொடுப்பான்றது இதுலேருந்து தெரிந்து கொள்ளலாம். அதனால இதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். எல்லோரும் இதை அப்படியே இதை கேட்டு அனுபவிக்கணும்ன்ற ஆசையில சொல்லியிருக்கேன். இதை நான் அனுபவிச்சு சொன்னேன் முதல்ல. அதனால எல்லோரும் மேலே கலந்துண்டு இந்த வேணுகீதத்தை பாராயணம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். அச்சைகவிம்சோऽध्यायः ஸ்ரீசுகோவாச இத்தம் ஷரத்ஸ்வச்சஜலம் பத்மாகரசுகந்தினா न्यविशत् वायुनावातं सगो गोपालकोच्युतः कुसुमितवनराजि सुष्मिभृङ्ग द्विजकुलघुष्टसरः सरिन्महीद्रं मधुपतिरवगाह्य चारयन् गाः सह पशुपालबलः चुकूजवेणुं तद्व्रजस्त्रिय आश्रित्य वेणुगीतं स्मरोदयं काश्चित् परोक्षं कृष्णस्य स्वसखीभ्यो अन्ववर्णयन् तत्
वर्णयितुमारब्धाः स्मरन्त्यः कृष्णचेष्टितं नाशकन् स्मरवेगेन विक्षिप्तमनसो नृपा. இதுதான் பகவான் பிருந்தாவனத்துல மாடு மேய்த்து கொண்டு வேணுகீதம் வாசிச்சுன்னு வரக்கூடிய ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். இதுதான் பெரியோர்கள் உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் நித்தியபடி சப்தாகமே சொல்லுவா. நம்ம இந்த அனந்தராம தீட்சிதர் அவருடைய இந்த பத்ததியில். அதனால இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த பர்காபீடம்லேருந்து ஆரம்பித்து பிராவிஷத் கீத கீர்த்திகின்னு சொல்லக்கூடிய இது ஒரு ஸ்லோகம். பர்காபீடம் நட்டவரவபுः கர்ணயோः கர்ணிகாரம் பிப்ரத்வாசः கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோः அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திः இதி வேணுரவம் ராஜன் சர்வபூதமனோகரம் ஸ்ருத்வா व्रजस्त्रियः सर्वाः वर्णयन्त्यो अभिरेमिरे गोप्यऊचुः अक्षन्वतां फलमिदं न परं विदामः सख्यः पशूननु विवेशयतोर्वयस्यैः वक्त्रं व्रजेशसुतयोः अनुवेणुजुष्टं यैर्वा निपीतम् अनुरक्तकटाक्षमोक्षम् चूतप्रवालबर्हस्तबकोत्पलाब्ज मालानुपृक्त परिधानविचित्रवेषो मध्ये विरेजतुरलं पशुपालगोष्ठ्यां रङ्गे यथा नटवरो क्वच गायमानो गोप्यः किमाचरदयं कुशलं स्म वेणुः दामोदराधरसुधामपि गोपिकानां भुङ्क्ते स्वयं यदवशिष्टरसंहृदिन्यः हृष्यत्वचोश्रुमुमुचुः तरवो यथार्याः बृन्दावनं सखिभुवो वितनोति कीर्तिं यद्देवकीसुत पदाम्बुजलब्धलक्ष्मी गोविन्दवेणुम् अनुमत्तमयूरनृत्यं प्रेक्ष्याद्रिसानु अपरतान्य समस्तसत्त्वं धन्यास्म मूढमतयोऽपि हरिण्ययेताः यानन्दनन्दनम् उपात्तविचित्रवेषम् आकर्ण्य वेणुरनितो सह कृष्णसाराः पूजां दधुः विरचितां प्रणयावलोकैः कृष्णं निरीक्ष्य वनितोत्सव रूपशीलं श्रुत्वा च तत्क्वणितवेणु विचित्रगीतम् देव्यो विमानगतयः स्मरनुन्नसाराः भ्रश्यत्प्रसूनकबराः मुमुहुर्विनीव्यः गावश्च कृष्णमुखनिर्गतवेणुगीत पीयूषमुत्तभित कर्णपुटैः पिबन्त्यः
शावास्नुतस्तनपयः कवलास्मतस्थुः गोविन्दमात्मनिदृशा अश्रुकलास्पृशन्त्याः प्रायो बताम्बविहगा मुनयो वनेऽस्मिन् कृष्णेक्षितं तदुदितं कलवेणुगीतम् आरुह्य ये द्रुमभुजान् रुचिरप्रवालान् शृण्वन्ति अमीलितदृशः विगतान्यवाचः नद्यस्तदा तदुपधार्य मुकुन्दगीतम् आवर्तलक्षित मनोभवभग्नवेगाः आलिङ्गनस्थगितम् ऊर्मिभुजैः मुरारेः गृह्णन्ति पादयुगलम् कमलोपहाराः दृष्ट्वा तपीव्रजपशून् सह रामगोपैः सञ्चारयन्तम् अनुवेणुमुदीरयन्तम् प्रेम प्रवृद्ध उदितः कुसुमावलीभिः सख्युः व्यधात् स्ववपुषाम्बुद आतपत्रम् पूर्णाः पुलिन्द्य उरुगाय पदाब्जराग श्रीकुङ्कुमेन दयितास्तनमण्डितेन तद्दर्शनस्मररुजः तृणरूषितेन लिम्पन्त्या आननकुचेषु जहुस्तदाधिम् हन्ताय मद्रिरबला हरिदासवर्यः यद्रामकृष्णचरण स्पर्शप्रमोदः मानो तनोति सह गोगणयोस्तयोर्यत् पानीयसूयवस कन्दरकन्दमूलैः गागोपकैरनुवनो नयतोरुदार वेणुस्वनैः कलपदैः तनुभृत्सु सख्यः अस्पन्दनो गतिमतां पुलकस्तरूणां निर्योगपाशकृतलक्षणयोर्विचित्रम् एवं विधा भगवतो या वृन्दावनचारिणः वर्णयन्त्यो मिथो गोप्यः क्रीडाः तन्मयतां ययुः श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे वेणुगीतं नाम एकविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।